அன்பான தேவ பிள்ளைகளே, கர்த்தராகிய இயேசு நாமத்திலே உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த ஜூன் மாதம் 2ஆம் வாரத்தின் அதிகாலை வேளையில் கர்த்தருடைய சமூகத்திலே நாம் கூடி வர தேவன் நமக்கு கிருபை செய்தார். அவர் நல்லவர். இந்த ஆராதனை கர்த்தரை ஆசீர்வதிக்கும்படியாக அனைவரும் கண்களை மூடி கர்த்தரை நோக்கி ஜெபிப்போம். அன்பின் பிதாவே, சர்வவல்லமையுள்ள தேவனே, ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவனே, எங்களை இம்மட்டு காத்து வழிநடத்தி வருகிற மெய் தேவனே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம். இந்த காலவேளையில் உம்முடைய சமூகத்திலே நாங்கள் கூடி உம்மை ஆராதிக்க, உம்மை தொழுது கொள்ள, ஆவியோடு உண்மையோடு உம்மை தொழுது கொள்ள, கர்த்தாவே உம்முடைய சத்திய வார்த்தைகளை நாங்கள் கேட்க, அதன்படி நடக்க, கர்த்தாவே இந்த நாளிலே எங்களுக்கு பாராட்டின மாபெரும் தயவு, கிருபை, இரக்கம் யாவற்றுக்காகவும் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம், மகிமைப்படுத்துகிறோம். உங்கள் அன்பின் பிரச்சனை எங்களோடு கூட இருக்கட்டும். துவக்கு முதல் முடிவரை எங்களோடு தங்கியிருப்பீராக, எங்களோடு பேசுவீராக. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த ஆராதனை ஏற்றுக்கொள்வீராக. இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். எந்த கண்மலையானவரே, என்னை காக்கும் தெய்வம் நீரே. எந்த கண்மலையானவரே, என்னை காக்கும் தெய்வம் நீரே. வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிமைக்கு பாத்திரரே. வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிமைக்கு பாத்திரரே. ஆராதனை உமக்கே, 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 ஆராதனை உமக்கே. உந்தன் சிறகுகளின் நிழலில் என்றென்று மகிழ செய்தீர். உந்தன் சிறகுகளின் நிழலில் என்றென்று மகிழ செய்தீர். தூயவரே என் துணையாளரே, துதிக்கு பாத்திரரே. தூயவரே என் துணையாளரே, துதிக்கு பாத்திரரே. ஆராதனை உமக்கே, 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 ஆராதனை உமக்கே. பலவீன நேரங்களில் கிருபை தந்தீரையா. இந்த பலவீன நேரங்களில் கிருபை தந்தீரையா. ஏசு ராஜா என் பலனானி, எதற்கும் பயமில்லையே. ஏசு ராஜா என் பலனானி, எதற்கும் பயமில்லையே. ஆராதனை உமக்கே, 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 ஆராதனை உமக்கே. எந்த உயிருள்ள நாட்களெல்லாம் உம்மை புகழ்ந்து பாடிடுவே. எந்த உயிருள்ள நாட்களெல்லாம் உம்மை புகழ்ந்து பாடிடுவே. ராஜாணி செய்த நன்மைகளை எண்ணியே துதித்திடுவே. ராஜாணி செய்த நன்மைகளை எண்ணியே துதித்திடுவே. ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே,
ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. எந்தன் கண்மலையானவரே, என்னை காக்கும் தெய்வம் நீரே. எந்தன் கண்மலையானவரே, என்னை காக்கும் தெய்வம் நீரே. வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிமைக்கு பாத்திரரே. அதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. பாத்திரரே, எந்தன் துணையாளரே, துதிக்கு பாத்திரரே, எந்தன் துணையாளரே. ஆபத்து காலத்தில் அடைக்கலமே, ஆதரவே என் அனுகூலமே. ஆபத்து காலத்தில் அடைக்கலமே, ஆதரவே என் அனுகூலமே. உம்மை ஆராதனை செய்கிறேன், உம்மை ஆராதனை செய்கிறேன், உம்மை ஆராதனை செய்கிறேன், உம்மை ஆராதனை செய்கிறேன். உன்னதரே, உயர்ந்தவரே, உம்மையே ஆராதிப்பேன். உன்னதரே, உயர்ந்தவரே, உம்மையே ஆராதிப்பேன். யெகோவா ஷாலோம் நீரே, எந்தன் சமாதானமே. யெகோவா ஷாலோம் நீரே, எந்தன் சமாதானமே. நித்திய மகிழ்ச்சி எனக்கு தந்தி, சஞ்சலம் தவித்தும் நீக்கிவிட்டி. நித்திய மகிழ்ச்சி எனக்கு தந்தி, சஞ்சலம் தவித்தும் நீக்கிவிட்டி. உம்மை ஆராதனை செய்கிறேன், உம்மை ஆராதனை செய்கிறேன், உம்மை ஆராதனை செய்கிறேன், உம்மை ஆராதனை செய்கிறேன். உன்னதரே, உயர்ந்தவரே, உம்மையே ஆராதிப்பேன். உன்னதரே, உயர்ந்தவரே, உம்மையே ஆராதிப்பேன். யெகோவா ஷம்மா நீரே, என்னோடு இருப்பவரே. யெகோவா ஷம்மா நீரே, என்னோடு இருப்பவரே. என்ன வந்தாலும் கலங்கிடேனே, அப்பா நீர் என்னோடு இருப்பதனால். என்ன வந்தாலும் கலங்கிடேனே, அப்பா நீர் என்னோடு இருப்பதனால். உம்மை ஆராதனை செய்கிறேன், உம்மை ஆராதனை செய்கிறேன், உம்மை ஆராதனை செய்கிறேன், உம்மை ஆராதனை செய்கிறேன். உன்னதரே, உயர்ந்தவரே, உம்மையே ஆராதிப்பேன். உன்னதரே, உயர்ந்தவரே, உம்மையே ஆராதிப்பேன்.
யெகோவா நிசீரே எந்தன் ஜெயக்கொடியே, யெகோவா நிசீரே எந்தன் ஜெயக்கொடியே, மனம் மகிழ்ந்து பாடிடுவே மகிமையாய் நீர் வெற்றி சிறந்தீ, மனம் மகிழ்ந்து பாடிடுவே மகிமையாய் நீர் வெற்றி சிறந்தீ. உம்மை ஆராதனை செய்கிறேன், உம்மை ஆராதனை செய்கிறேன், உம்மை ஆராதனை செய்கிறேன், உம்மை ஆராதனை செய்கிறேன். உன்னதரே உயர்ந்தவரே உம்மையே ஆராதிப்பேன், உன்னதரே உயர்ந்தவரே உம்மையே ஆராதிப்பேன். நீரே அன்றி வேறே கதி என் வாழ்வில் எதுவும் இல்லை, நீரே அன்றி வேறே கதி என் வாழ்வில் எதுவும் இல்லை. என் தாயும் நீர்தான், என் தந்தை நீர்தான், என் தாயும் நீர்தான், என் தந்தை நீர்தான், என் சொந்தம் எல்லாமும் நீர்தான், என் சொந்தம் எல்லாமும் நீர்தான். நீரே அன்றி வேறே கதி என் வாழ்வில் எதுவும் இல்லை, நீரே அன்றி வேறே கதி என் வாழ்வில் எதுவும் இல்லை. பகல் நேரம் நிழலாகி என்னை காக்கிறீர், இரவெல்லாம் ஒளியாகி என்னை ஆழ்கிறீர். பகல் நேரம் நிழலாகி என்னை காக்கிறீர், இரவெல்லாம் ஒளியாகி என்னை ஆழ்கிறீர், இரவெல்லாம் ஒளியாகி என்னை ஆழ்கிறீர், இரவெல்லாம் ஒளியாகி என்னை ஆழ்கிறீர். என் காவல் நீர்தான், என் ஆவல் நீர்தான், என் காவல் நீர்தான், என் ஆவல் நீர்தான், என்னாலும் என் தோழன் நீர்தான், என்னாலும் என் தோழன் நீர்தான். நீரே அன்றி வேறே கதி என் வாழ்வில் எதுவும் இல்லை. அன்பாலே என்னை வென்று உமதாக்கி நீர், என்றென்றும் எனில் வாழும் உயிராகி நீர். அன்பாலே என்னை வென்று உமதாக்கி நீர், என்றென்றும் எனில் வாழும் உயிராகி நீர், என்றென்றும் எனில் வாழும் உயிராகி நீர், என்றென்றும் எனில் வாழும் உயிராகி நீர். என் பேச்சும் நீர்தான், என் மூச்சும் நீர்தான், என் பேச்சும் நீர்தான், என் மூச்சும் நீர்தான், நான் நம்பும் நம்பிக்கை
நம்பிக்கை நீர்தான், நான் நம்பும் நம்பிக்கை நீர்தான். நீரே அன்றி வேறே கதி என் வாழ்வில் எதுவும் இல்லை. இம்மட்டும் கர்த்தரை பாடி துதித்து அவரை ஆராதிக்க நம்முடைய தேவன் கிருபை செய்தார். அதைத் தொடர்ந்து இப்பொழுது கர்த்தருடைய செய்திக்கு நேராக நம்முடைய இருதயங்களை ஏறெடுப்போம். இந்த நாளிலே கர்த்தர் எனக்கு கொடுத்த வாக்குத்தத்தத்தின் அடிப்படையிலே, அதாவது 1ஆம் தேதி காலையில் கொடுத்த வாக்குத்தத்தின் அடிப்படையிலே இந்த 2ஆம் செய்தியை உங்களோடு பகிர்ந்து கொள்வதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தருடைய நாமத்திலே உங்களை பார்க்க தேவன் உதவி செய்தார். அவர் நல்லவர். ஆண்டவர் நமக்கு இந்த ஜூன் மாதம் கொடுத்த வாக்குத்தத்தம் 84ஆம் சங்கீதம் 11ஆம் வசனம். தேவனாய் கர்த்தர் சூரியனும் கேடகமானவர், நன்மையும் கிருபையும் அருளுவார், உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு நன்மையை வழங்காமல் இருக்க மாட்டார். அன்பான தேவ பிள்ளைகளே, இந்த நம்முடைய தேவன் நமக்கு அவர் பாதுகாப்பு. அவர் தான் நமக்கு, அதாவது முதல்ல அவர் போஷிக்கிறவர், நம்முடைய தேவைகளை நமக்கு தருகிறவர். அவர் சூரியன், நீதியின் சூரியன். அதைத் தொடர்ந்து அவர் நமக்கு கேடகமாக இருக்கிறார், பாதுகாப்பாக இருக்கிறார். இந்த உலகத்தில் வாழ்கிற நமக்கு எல்லா சூழ்நிலையும் பாதுகாப்பு தேவை. கர்த்தர் நம்முடைய பாதுகாவலராக இருக்கிறார். அதைத் தொடர்ந்து கர்த்தர் சொல்லுகிறார், மகிமையும் கிருபையும் அவர் அருளுவார். எனக்கு கிருபைன்னா இயேசு தான். அவர் மூலமாக தான் நமக்கு கிருபை, எல்லாமே கிருபை மேல் கிருபை என்று யோவான் 1ஆம் அதிகாரம் 16-17 ஆகிய வசனங்களில் வாசிக்கிறோம். கர்த்தர் நமக்கு அவர் இன்றைக்கும் அவர் கிருபையை தந்து நம்மை ஆசீர்வதிக்கிற நல்ல தேவனாக இருக்கிறார். இப்போது இந்த காலவேளையில் நாம் தியானிக்க இருக்கிற அந்த வேதவசனம், உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு நன்மையை வழங்காமல் இருக்க மாட்டார். உத்தமமாய் நடக்கணும்னு கர்த்தர் எதிர்பார்க்கிறார். வேதத்திலே உத்தமமாய் நடந்த முதல் புருஷன் யோபு. அதாவது கடந்த வாரத்திலே தியானி கர்த்தர் உதவி செய்தார். அதைத் தொடர்ந்து இந்த காலவேளையில் உத்தமனாய் நடந்த நோவாவை பற்றி தியானிக்க இருக்கிறோம். இந்த நோவாவை பற்றி நாம் வாசிக்கும் பொழுது ஆதியாகமம் 6ஆம் அதிகாரம் 8-9 ஆகிய வசனங்களை நான் வாசிக்கிறேன். நோவாவுக்கு கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது. நோவா தன் காலத்தில் இருந்தவர்களுக்குள்ளே நீதிமானும் உத்தமனுமாயிருந்தான். நோவா தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருந்தான். இந்த 4 அதிகாரம் முடிஞ்சு 5ஆம் அதிகாரம் அதாவது ஏனோக்கை பற்றி சொல்லப்படுகிறது. அதை தொடர்ந்து 6ஆம் அதிகாரம் இந்த உலகத்திலே வெள்ளம் வந்து, அதாவது ஜலப்பிரளயம், அது டெல்யூஜன் ஆங்கிலத்தில் சொல்கிறார்கள், வந்து இந்த உலகம் முழுவதும் ஒரு முறை அழிக்கப்பட்டது. அதுக்கு வேத ஆதாரங்கள் உண்டு. அது கட்டுக்கதையில் நடந்த சம்பவம். இப்போ அந்த நோவாவை பற்றி நான் வாசிக்கும் பொழுது, தன் காலத்தில் இருந்தவர்களுக்குள்ளே அவன் நீதிமானும் உத்தமனுமாக இருந்தான். நோவா தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருந்தான். அதை நான் ஆங்கிலத்தில் அதை உள்ள அந்த வசனங்களை வாசிக்கிறேன். குட் நியூஸ் பைபிள், நோவா ஹேட் நோ ஃபால்ஸ் அண்ட் வாஸ் த ஒன்லி குட் மேன் ஆஃப் ஹிஸ் டைம். ஹி லிவ்ட் இன் ஃபெல்லோஷிப் வித் காட். அந்த உலகத்தில் அந்த நாட்களில் வாழ்ந்தவனில் அவன் மட்டும்தான் நல்லவன். நம்ம நல்லவனாக வாழணும் தான் தேவன் எதிர்பார்க்கிறார். ஏனென்றால் 25 சங்கீதம் 8ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது, கர்த்தர் நல்லவரும் உத்தமருமாக இருக்கிறார். அவர் நல்லவர். அவருடைய பிள்ளைகளாகிய நாமும் அவரை போல இந்த கடைசி நாட்களிலே வாழ்ந்தால் தேவன் நமக்கு நன்மையை கொடுக்காமல் இருக்கவே மாட்டார். இங்கிலீஷ் ஸ்டாண்டர்ட் வெர்ஷன் இப்படி சொல்கிறது, நோவா ஃபவுண்ட் ஃபேவர் இன் த ஐஸ் ஆஃப் த லார்ட். நோவா வாஸ் எ ரைச்சியஸ் மேன், பிளேம்லெஸ் இன் ஹிஸ் ஜென்ரேஷன். நோவா வாக்ட் வித் காட். அப்போது குற்றம் சாட்டப்படாதவன் மீண்டும் அவன் உத்தமன், அதே நேரத்தில் அவன் நீதிமான் என்று வேதம் சொல்கிறது. லிவிங் பைபிள் இப்படி சொல்கிறது 6, 8, 9. பட் நோவா வாஸ் ப்ளஷர் டு த லார்ட். ஆண்டவருக்கு மகிழ்ச்சியான, ஆண்டவருடைய பார்வையில் அவரை மகிழ்ச்சிப்படுத்துகிற ஒரு மனிதன் இருந்தான். அவன் தான் நோவா. He was only truly righteous man living on the earth at that time. அந்த நாட்களிலே
உண்மையிலே நீதியாக வாழ்ந்த ஒரு மனிதன் இந்த நோவா என்று சொல்லப்படுகிறது. He tried always to conduct affairs according to God's will. தேவ சித்தத்தின்படி வாழ்ந்த ஒரு தேவ மனுஷன். அன்பான தேவ பிள்ளைகளே, ஆண்டவர் இந்த நாளிலே நம்மோடு பேசுகிற வார்த்தை நோவா நமக்கு ஒரு எச்சரிப்பு, ஒரு முன் உதாரணம். நீங்களும் நானும் நோவாவை போல வாழ வேண்டும் என்று கர்த்தர் எதிர்பார்க்கிறார். இது மத்தேயு எழுதின சுவிசேஷம் 24ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் நோவா காலத்தை பற்றி சொல்லும் பொழுது, இப்போ இயேசு வரப்போகிறார். வேதம் சொல்லுகிறது, இது 24ஆம் அதிகாரத்தை நான் வாசிக்கும் பொழுது 32 அத்திமரத்தினால் ஒரு உண்மை கற்றுக்கொள்ளுங்கள், அதில் கிளைகள் தோன்றி துளிரிடும் போது வசந்த காலம் சமீபட்டு அறிவீர்கள். அப்படி இவைகளெல்லாம் நீங்கள் காணும் பொழுது அவர் சமீபமாய் வாசல் அருகே வந்திருக்கிறார் என்று அறியுங்கள். நாம் இப்பொழுது இயேசு கிறிஸ்துனுடைய வருகையின் காலத்தில் இருக்கிறோம், ரகசிய வருகை. இவைகளெல்லாம் சம்பவிக்கும் என்று இந்த சந்ததி ஒளிந்து போவது என்று மெய்யாவே உங்களுக்கு சொல்கிறேன். வானம் பூமி ஒளிந்து போகும், என் வார்த்தைகளோ ஒளிந்து போவதில்லை. அப்போ 37 நோவாவின் காலத்தில் எப்படி நடந்ததோ அப்படியே மனுஷகுமாரன் காலத்திலும் நடக்கும். ஆண்டவர் சீக்கிரம் வரப்போகிறார். நோவா காலத்திலே என்ன நடந்தது அதே தான் இப்பொழுது நடக்கிறது. இதெல்லாம் இயேசு கிறிஸ்துனுடைய வருகைக்கு அடையாளம். நோவா காலத்தில் என்ன நடந்தது என்பதை வேதத்தில் முக்கியமான காரியங்களை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். அதை நீங்கள் குறிப்பெடுத்து கொண்டால் உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும். அந்த காலத்தில் நோவா வாழ்ந்த காலத்தினுடைய சம்பவத்தை ஆதியாகமம் 6ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். 6ஆம் அதிகாரத்தில் அப்படியே தொடர்ந்து வாசித்தா மக்கள் எப்படிலாம் இருந்தாங்க என்பதை 1ஆம் வசனத்திலிருந்து 7ஆம் வசனம் வரை உள்ள காரியங்களை வாசிக்கும் பொழுது அவர்கள் மிகவும் கெட்டவர்களாக இருந்தார்கள். அதை தொடர்ந்து நீங்கள் ஆதியாகமம் 6, 11, 12, 13 பூமியானது தேவனுக்கு முன்பாக சீர்கெட்டதாக இருந்தது, பூமி கொடுமையினால் நிறைந்திருந்தது. தேவன் பூமியை பார்த்தார், இதோ அது சீர்கெட்டதாக இருந்தது, மாம்சமான யாவரும் பூமியின் மேல் தங்கள் வழிகளை கெடுத்து கொண்டிருந்தார்கள். அப்பொழுது ஆண்டவர் என்ன சொல்கிறார், மாம்சமான யாவரின் முடிவு எனக்கு முன்பாக வந்தது, அவர்களால் பூமி கொடுமையினால் நிறைந்தது, நான் அவர்களை பூமியோடு கூட அழித்து போடுவேன். ஆண்டவர் நோவா காலத்தில் பூமியை அழித்தார். இப்போவும் வேதம் சொல்லுகிறது, இந்த பூமி வெந்து உருகி சாம்பலாகும் என்று வேதம் சொல்லுகிறது. இப்போ இயேசு கிறிஸ்து அதற்கு முன்பாக வருவார். தேவ பிள்ளைகளே, நமக்கு ஒரு எச்சரிப்பின் செய்தியாக இந்த செய்தியை கர்த்தர் நமக்கு தருகிறார். நோவா காலத்தில் நடந்தது போல மனுஷகுமாரன் காலத்திலும் நடக்கும். நோவா காலத்தில் என்ன நடந்தது என்பதை நீங்கள் அதாவது ஆதியாகமம் 6ஆம் அதிகாரத்தில் ஆதியாகமம் 6ஆம் அதிகாரத்துலேயும் அதே மாதிரி லூக்கா 17ஆம் அதிகாரம் 27, 28 அந்த வசனங்களில் நான் வசனம் வரிசையாக சொல்கிறேன். அதை நீங்கள் இந்த வீடியோ திரும்ப ஒரு முறை கேட்டால் உங்களுக்கு அது அதிக பிரயோஜனமாக இருக்கும். முதலாவதாக லூக்கா 17, 27, 28 உலக ஆசை உள்ளவர்களாக அப்படியே மனோபாவமே உலக ஆசை. நோவா காலத்தில் மக்கள் உலக ஆசை உள்ளவர்களாக இருந்தார்கள். இப்பவும் அதே தான். அடுத்தது ஆதியாகமம் 4:22 தொழில் திறமை உள்ளவர்களாக இருந்தார்கள். அந்த காலத்திலே தொழில் திறமை, இப்பவும் அதே தான். தொழில் திறமை எவ்வளோ போயிடுச்சு. அடுத்தது அவர்கள் ப்ளஷர் அண்ட் கம்ஃபர்ட், ரொம்ப சுகமாக இருக்கணும், ஒரு கஷ்டமே இருக்கக்கூடாது, சுகபோகமாக வாழணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அது குறித்து அது ஆதியாகமம் 4:21 வாசிக்கிறோம். மியூசிக்கில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருந்தது. இப்போ அப்படி தான் நிறைய பேர் மியூசிக்கில் வாழ்க்கையை அப்படியே தங்களுக்கு எல்லாம் அப்படியே ஜாலி அப்படி போகிறாங்க. நான்காவதாக கர்த்தர் மேலும் அவருடைய வல்லமையின் மேலும் நம்பிக்கை இல்லை. அந்த காலத்தில் இப்போவும் அப்படி இல்லை. எவ்வளோ பேர் இருக்காங்க, கிறிஸ்தவர்களே இருக்கிறாங்க, கர்த்தர் மேல் நம்பிக்கை இல்லை. இயேசு வருவாருங்கிறத விடலாம் நினச்சி கூட பார்க்குறது இல்லை. உலகத்திலே வாழலாம், உலகத்தோடு ஒத்து அப்படியே ஜாலியாக இருக்கணும், எந்த கஷ்டம் போடக்கூடாது, ஜெபம் பண்ணக்கூடாது, கர்த்தரை தேடக்கூடாது, நல்லவனாக வாழணும் அவசியம் இல்லை, யார் நல்லவன் அப்படிலாம் கேள்வி கேட்டுக்கொண்டு வாழ்கிற பலரை பார்க்குறோம். 2 பேர் 2:5 இதை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. அப்புறம் 5ஆவதாக திருமணம் பரிசுத்தங்கிறத பற்றி கவலை இல்லை. இப்போல்லாம் பார்த்திங்கன்னா திருமணம் அதெல்லாம் உண்மையாக இருக்கணுங்கிற விரல் விட்டு எண்ணிடலாம் போல் இருக்குது. திருமணத்தில் இப்போ கணவனுக்கு மனைவி உண்மையாக இருக்கணும், ஆண்டருக்கு உண்மையாக இருக்கணுங்கிற அந்த எண்ணம் உள்ளவர்களே நாம் பார்ப்பது அரிதாக இருக்கிறது. அது மட்டும் இல்லை, திருமணம் ஒரு பரிசுத்தம் தேவன் கொடுத்தது,
அதில் நம்ம ஒரு இம்மி அளவு கூட பிசகக்கூடாது என்று நினைக்கிறவர்களையும் பார்ப்பது குறைந்து கொண்டே வருகிறது. நோவா காலத்தில் நடந்தது போல் இப்பொழுது நடக்கிறது. அப்புறம் வேதவசனம் தேவனுடைய வார்த்தை என்று நம்பாமல் அதை தள்ளினார்கள். வேதவசனத்தை நம்புறது கிடையாது. நம்பாத எவ்வளோ பேர் இருக்காங்க, கிறிஸ்தவர்களே இருக்கிறாங்க. 2 பேதுரு 3:20 இதை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. அப்புறம் ஜனத்தொகை பெருக்கம். நோவா காலத்தில் இப்போ ஜனத்தொகை எங்கேயோ போகுது. எனக்கு தெரிய 33 கோடி இருந்தது இந்தியாவில், இப்போ 139 கோடின்றாங்க. ஆமாம், எங்கேயோ போயிடுச்சு. இப்போ எல்லாம் ஜனத்தொகை பெருக்கம். அதே தான் நம்ம ஆதியாகமம் 6:1-11 வரை பார்க்குறோம். அதுக்கப்புறம் எங்கே பார்த்தாலும் வன்முறை. இப்போ எதையும் நாம் வீட்டில் கூட திறந்து வச்சு வீட்டை உடைச்சி வீட்டுக்குள்ளே வந்து திருடுறதுலாம் எவ்வளோ இருக்குது. ரோட்டில் நடந்து போக முடியாது, பாதுகாப்பு கிடையாது, வீட்லேயும் பாதுகாப்பு கிடையாது, சமுதாயத்தில் பாதுகாப்பு கிடையாது. பெண்களுக்கு மட்டும் இல்லை, குழந்தைகளுக்கும் அதே பிரச்சனை தான். அடுத்தது சமுதாயத்தில் டாப் டு பாட்டம் லஞ்சம். இப்போ லஞ்சம் இல்லாமல் எந்த வேலையும் நடக்கிறதில்ல. எந்த அரசியல்வாதியும் எந்த கட்சியும் லஞ்சம் இல்லாத ஒரு ஆட்சியை தருவோம் என்று சொல்கிறதுக்கு இல்லை. சொல்கிற மாதிரி யாருமே இல்லை. வேறு என்னெல்லாமோ சொல்லுவாங்க, ஆனால் எது சொல்லணுமோ அது சொல்ல மாட்டாங்க. இதை குறித்து ஆதியாகமம் 6:13 நம்ம வாசிக்கிறோம். அப்புறம் எல்லா இடங்களிலும் தவறான பாலியல் செயல்பாடுகள். ஆதியாகமம் 4 அதிகாரம் 19 வசனம், 6 அதிகாரம் 2 வசனத்தில் இதை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. எல்லாம் எதையுமே நம்ப முடியல. எனக்கே இப்போ ஆச்சரியமாக இருக்குது. நாங்கள்லாம் கல்லூரி நாட்கள்லாம் டிசிப்ளின் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருந்தது. எல்லா இடத்துலையும் ரொம்ப அதை எதிர்பார்ப்பாங்க. இப்போ டிசிப்ளின்லாம் நினச்சி கூட பார்க்க முடியாது. ஆமாம், முன்னாடிலாம் அதாவது எல்லாமே ஒரு மாப்பிள்ளைனா எப்படி இருக்கணும், பொண்ணுன்னா எப்படி இருக்கணும், அவெல்லாம் நல்ல ஒரு ஸ்ட்ரிக்ட் என்ஃபோர்ஸ்மெண்ட் ஆஃப் டிசிப்ளின் இருந்தது. இப்போ அப்படியே கிடையாது. இப்போல்லாம் முன்னாடிலாம் தாடி வளர்த்தா பொண்ணு அந்த மாப்பிள்ளையை யாருமே ஏற்றுக்க மாட்டாங்க. இப்போ தாடிங்கிறது ஃபேஷன் ஆகிட்டு. தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களை ஒருத்தர் செஞ்சு அதை பார்த்து இன்னொருத்தர் செஞ்சு அதை பார்த்து எல்லோரும் செய்கிறான். அதில் என்ன இருக்குது? கிறிஸ்தவர்கள் அது விதிவிலக்கு அல்ல. ஏன்னா அது சோம்பேறிகளுடைய செயல்பாடு. தேவ பிள்ளைகளே, அப்படிப்பட்ட சூழ்நிலை. அதே மாதிரி பாலியல், அதெல்லாம் ஒன்றும் தப்பு இல்லை, எப்படி இருக்கலாம், அந்த கட்டுப்பாட்டை பற்றி கவலைப்படுறதில்ல. அடுத்தது எல்லா இடங்களிலும் தேவனுக்கு விரோதமான அவபக்தியான பாவிகள் பேசின கடினமான வார்த்தைகள். ஆண்டுக்கு விரோதமாக பேசுகிறதெல்லாம் இப்போ நோவா காலத்துலையும் பேசியிருக்காங்க, இப்போவும் பேசுகிறாங்க. யூதா 15 வசனத்தில் வாசிக்கிறோம். அப்புறம் சாத்தான் திட்டமிட்டு அவனுடைய சதிகளை சமுதாயத்துக்குள்ளே நடத்தி கொண்டிருக்கிறான். அதை குறித்து ஆதியாகமம் 6 அதிகாரம் 1-4 வரை பார்க்குறோம். அப்புறம் அக்கிரமம் பெருகிறது. 6 அதிகாரம் 5-6 பார்த்திங்கன்னா, இருதயத்தின் நினைவுகளின் தோற்றம் நித்தமும் பொல்லாததாக இருந்தது. இப்போ மனுஷனுக்கு நல்ல எண்ணமே கிடையாது. நல்ல எண்ணம், நல்ல சிந்தை இப்போ பார்க்க முடியல. ஆண்டவரே எழுதி வச்சுருக்காரு, இருதயத்தின் நினைவுகளின் தோற்றமும் டெய்லி பொல்லாது, நல்லதே கிடையாது. நீங்கள் பேப்பரில் வர செய்திகள்லாம் பார்க்கும் பொழுது சரியான ஒரு உயர்ந்த இடத்துல இருக்கிறவங்க எப்படி அவங்க தங்களை நடத்தி கொள்ள வேண்டும் என்கிற அந்த நீதி நெறி இல்லாமல் போனதை நாம் பார்க்குறோம். சரி, அப்போ அந்த நாட்களில் அது மாதிரி 8 அதிகாரம் 20 அது ஆதியாகமம் 8:20-21 படிச்சிங்கன்னா, சிறு வயது முதல்ல அவனுடைய வாழ்க்கை சரியில்லைன்னு ஆண்டவர் சொல்கிறாரு. ஆதியாகமம் 8 அதிகாரம் 21 வசனத்தில் கர்த்தருடைய வார்த்தை விதமாக சொல்கிறது, அவர்கள் சிறு வயது முதல் எப்படி இருக்காங்களா, அவர் மனுஷனுடைய இருதயத்தின் நினைவுகள் சிறு வயது தொடங்கி பொல்லாததாக இருக்கிறது. சின்ன வயசுலேருந்தே சரியில்லை, எண்ணம் சரியில்லை, பேச்சு சரியில்லை, செயல்கள் சரியில்லை. அதனால் தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் அந்த நோவா காலத்தில் வாழ்ந்த அந்த ஜனங்களை முற்றிலுமாக அழிக்க அவர் தீர்மானம் பண்ணினார். அவர் தான் படைத்தவர், அவர் தான் கடவுள், அவர் தான் தேவன். அந்த தேவன் படைத்த தேவனுக்கு அழிப்பதற்கு உரிமை இருக்கிறது. ஆகவே எல்லாரையும் அழிக்க தீர்மானித்தார். சரி, அந்த டைமில் ரட்சிக்கப்படுவதற்கு வாய்ப்பு இருந்ததா, ஆண்டவர் ஏற்றுக்கொள்வதற்கு வாய்ப்பு இருந்ததா? இருந்தது. இப்பவும் வாய்ப்பு இருக்குது. இது சொன்னால் ஒன்று மதத்தை பரப்புகிறாங்க அப்படி சொல்லுவாங்க.
இயேசுகிட்ட சொன்னீங்கன்னா உடனே அதுக்கு பெரிய பெரிய பிரச்சனை பண்ணி அதெல்லாம் தேவையே கிடையாதுன்னு சொல்கிறாங்க. அந்த காலத்தில் நோவா காலத்தில் அப்படி தான் இருந்தது. அதனால தான் ஆண்டு சொன்னார், நோவா காலத்தில் நடந்தது போல் இயேசு சீக்கிரம் வரப்போகிறார். வெளிப்படுத்தல் 22:12 இயேசு சொல்லுகிறார், இதோ சீக்கிரமாய் வருகிறேன், அவனுடைய கிரியைகளின்படி நான் அளிக்கும் பலன் நோடு கூட வருகிறேன். சீக்கிரம் வரப்போகிறார், 100% வருவார். நினையாத வேளையில் இயேசு வருவார். என்னை கேட்கிற தேவ பிள்ளைகளை, நீங்கள் ஆண்டவருடைய வருகையில் காணப்படுவதற்கு நோவாவை போல ஒரு வாழ்க்கை உங்களுக்கு தேவை. நோவாவை போல வாழவில்லை என்றால் நீங்கள் யாராக இருந்தாலும், ஊழியராக இருக்கலாம், விசுவாசியாக இருக்கலாம், சீனியர் விசுவாசி என்று தங்களை பெருமையாக பேசிக்கொள்கிறவர்கள் இருக்கிறார்கள். அப்படிப்பட்ட யாராக இருந்தாலும் நீங்கள் ஆண்டவருடைய வருகையிலே காணப்படுவதற்கு நோவாவை போல ஒரு வாழ்க்கை நமக்கு தேவை. நீதியுள்ள வாழ்க்கை, உத்தமமான வாழ்க்கை, யாரும் குறை கண்டுபிடிக்கக்கூடாத வாழ்க்கை, வேதத்தின்படி குற்றம் சாட்டப்படாத ஒரு வாழ்க்கை. அது மட்டும் இல்லை, அதாவது தேவனுடைய கிருபை பெற்ற வாழ்க்கை, அதோடு தேவனோடு 24 hours வாழ்கிற வாழ்க்கை. நடக்கிறது என்பது நாட் ஜஸ்ட் வாக்கிங், லிவ் வித் காட். தேவ பிள்ளைகளே, அப்போ அந்த காலத்தில் ரட்சிக்கப்படுவதற்கு வாய்ப்பு இருந்ததா பலர் அப்படின்னு நினைக்கிறாங்க. இப்போ இயேசு கிறிஸ்து இப்போ இருக்கிற இந்த 21ஆம் நூற்றாண்டில் நமக்கு ரட்சிக்கப்படுவதற்கு பல வாய்ப்புகள் இருக்கிறது. மீடியா, எவ்வளோ ஊழியங்கள், எல்லா இடத்துலையும் ஊழியங்கள் பெருகி இருக்கிறது. ஊழியர்கள் பெருகி இருக்கிறார்கள், ஊழியம் செய்கிறவர்கள் பெருகி இருக்கிறார்கள், ஊழியம் செய்கிற முறைகளும் பெருகி இருக்கிறது. முன்னாடியெல்லாம் டிவியில் எல்லாம் செய்தி பார்க்க முடியாது. நான்லாம் சிறுவனாக இருந்த பொழுது சத்திய வசனம் என்று ஸ்ரீலங்காவிலிருந்து ஒளிபரப்பாகும். அதை தான் பாட்டு செய்தி. நான் சொல்கிறது 1969, 70 அந்த காலத்தில். இப்போ அப்படி இல்லை. எவ்வளோ இப்போ இது வந்துருச்சு, மொபைல் வந்துருச்சு, எவ்வளோ செய்திகள், மொபைலில் பைபிள் வந்துருச்சு, அதெல்லாம் நினச்சி பார்க்க முடியாத அற்புதங்கள். ஆனால் ஜனங்கள் ஆண்டவரை ஏற்றுக்கொள்வது இல்லை. இப்போ நோவா காலத்தில் வாழ்ந்த ஜனங்கள், அவர்களுக்கும் ஆண்டவர் ரட்சிப்பின் வழி வைத்திருந்தார். முதலாவதாக இயற்கை சாட்சியாக வைத்திருந்தார். ரோமர் 1ஆம் அதிகாரம் 19-20 இயற்கை இதை படைத்த தேவன் ஒருவர் இருக்கிறார் என்று நமக்கு சொல்லுகிறது. நம்ம பார்க்குறோம், இந்த வாழை மரத்தை மனுஷன் உருவாக்க முடியாது, இதை படைத்த தேவன் இதை வளர வைக்கிறார். தண்ணி ஊற்றுறது எல்லோரும் 24 தண்ணி ஊற்றி தான் வளருதில்லை, தேவன் அதை பாதுகாக்கிறார், பராமரிக்கிறார். அப்போது இயற்கை ஒரு சாட்சி, தேவன் இருக்கிறார், அவரை தேட வேண்டும், அவர் தான் நம்மை வாழ வைக்கிற தேவன். அவருக்கு முன்பாக உத்தமமாக நடக்கும் பொழுது கண்டிப்பாக இம்மைக்குரிய நன்மையும் மறுமைக்குரிய நன்மையும் நமக்கு தருவார். இன்னும் தொடர்ந்து மனச்சாட்சி. இப்போ முதல்ல படைப்பு, இயற்கை தேவன் படைத்த படைப்பு, இன்றைக்கும் அது உண்மைதான். எந்த மனிதனும் தேவன் இல்லை என்று சொல்ல முடியாது. இந்த வானம் அந்த இடத்துல தொங்குது, எவ்வளோ கிரகங்கள் இருக்கிறது, எவ்வளோ தூரத்தில் இருக்கிறது. ஆமாம், இங்கேருந்து எல்லாம் ராக்கெட்டு விட்டு போய் பார்க்குறாங்க. ஆனால் தேவன் எல்லாவற்றையும் படைத்து அதை ஆளுகை செய்கிறார். ஆமாம், அதை மெயின்டைன் பண்ணுறாரு. அப்போது ரெண்டாவது நமக்கு மனச்சாட்சியை வைத்திருக்கிறார். மனச்சாட்சியை சொல்லுது கடவுள் இருக்கிறார். அதை ரோமர் 2ஆம் அதிகாரம் 14-15 வாசிக்கிறோம். அதுக்கப்புறம் ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தில் ஒரு இரட்சகர் வாக்கு பண்ணப்பட்டிருந்தார். ஆதாம் ஏவாள் பாவம் செய்து அவர்கள் அந்த ஏதேன் தோட்டத்தை விட்டு துரத்தப்பட்ட பொழுது கர்த்தர் அவங்களுக்கு ஒரு இரட்சகரை வாக்கு பண்ணினார். அந்த இரட்சகர் தான் இயேசு கிறிஸ்து. அப்போ அந்த காலத்தில் பழைய ஏற்பாட்டிலே இரட்சகர் வாக்கு பண்ணப்பட்டிருந்தார். நான்காவதாக அதே ஆதியாகமம் 4:4 பலியிடுவதை பற்றி அறிந்திருந்தார்கள். யாருக்கு? தேவனுக்கு. இப்போ அப்பொழுதே தேவனை பற்றிய அறிவை தேவன் தந்திருந்தார் நோவா காலத்திலே. சிலர் நினைக்கிறாங்க நோவா காலத்தில் எதுவுமே இல்லை, அதனால் ஆண்டவர் ஜனங்களை அழிச்சிட்டாரு, ஐயோ அது எப்படி நியாயம், அப்படி கேட்குறவங்களாம் இருக்கிறாங்க. ஆனால் வேதம் அதில் திட்டவட்டமாக இருக்குது. ஆண்டவர் பலியிடுவதை அவர்கள் அறிமுகப்படுத்தினார், பலியிடுவதை. அது மட்டும் இல்லை, ஏனோக்கு பிரசங்கித்தார் என்பதை யூதா 1ஆம் வசனம் 14ஆம் வசனம் 15ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். இப்போ ஏனோக்கு நோவாவுக்கு முன்னாடி வாழ்ந்து பரிசுத்தவான், 365 வருஷம் வாழ்ந்தார், 300 வருஷம் தேவனோடு வாழ்ந்தார். ஒண்டர்ஃபுல், நினச்சி பார்க்க முடியாத அற்புதம். மனசெல்லாம் கர்த்தர், எண்ணெல்லாம் கர்த்தர், சிந்தையெல்லாம் கர்த்தர், பேச்செல்லாம் கர்த்தர். இப்போ ஏனோக்கு பிரசங்கித்தார். நோவாவுக்கு முன்னாடி உள்ள ஏனோக்கு ஜனங்களுக்கு கர்த்தரை குறித்து பிரசங்கித்தார். பாவம் செய்தால் நீங்கள் அழிவீர்கள், கர்த்தர் உங்கள் மேல் கோபமாக இருப்பார், கர்த்தர் உங்களை தண்டிப்பார்,
நீங்கள் நிகிரகம் பண்ணப்படுவீர்கள் எல்லாம் சொன்னார். அதை யூதா புத்தகத்தில் வாசிக்கிறோம். அது மட்டும் இல்லை, 2 பேதுரு 2:5 நோவா பிரசங்கித்தார். 120 ஆண்டுகள் பிரசங்கித்தார். பிரசங்கும் பொழுது யாரும் காதில் வாங்கலை. வீடு கட்டினவங்க சொன்னாங்க, இப்போ தான் நான் வீடு கட்டியிருக்கிறேன், கொஞ்ச நாள் நான் இதில் அதாவது இதில் வாழ்ந்துட்டு நான் வரேன். அதாவது நோவா போய் இயேசுவை பற்றி கர்த்தரை பற்றி சொல்லி இந்த உலகம் அழிய போகிறது, வெள்ளம் வரப்போகிறது. அதுவரை வெள்ளத்தை யாரும் பார்த்ததே கிடையாது, மழையே பார்த்தது கிடையாது. மூடு பனி எழும்பி தரையை நனைத்தது. ஆமாம், ரொம்ப அப்போ பழைய ஏற்பாட்டு காலத்தில் வனாந்திரமே கிடையாது, பாலைவனம் கிடையாது, எல்லாமே பெர்ஃபெக்ட். இந்த மனிதர்கள் வாழுகிற பகுதி மிகவும் பெரிதாக இருந்தது, எந்த பிரச்சனையுமே கிடையாது. ஆமாம், எல்லாமே பெர்ஃபெக்ட். ஆண்டவர் இந்த உலகத்தை அழிப்பதற்கு முன்பாக தேவ பிள்ளைகளை 120 வருஷம் பிரசங்கித்தார். என்ன பிரசங்கித்தார்? இந்த உலகம் அழிய போகிறது. இப்போவும் அதுதான் நாங்களும் சொல்லுகிறோம், இயேசு வருகிறார். நாம் இந்த உலகத்தில் எத்தனை வருஷம் வாழ்ந்தாலும் அவருடைய வருகையில் காணப்படலை. அந்த உலகத்தில் வாழ்கிற வாழ்க்கையில் அர்த்தமே கிடையாது. தேவ பிள்ளைகளை 120 வருஷம் பிரசங்கித்தார் என்று 2 பேதுரு 2:5 வாசிக்கிறோம். ஆமாம், அவர் அப்போ சொல்லும் பொழுது ஒருத்தர் அப்போ தான் வீடு கட்டினேன் அப்படி சொன்னாராம். அவர் கொஞ்ச நாள் இருந்துட்டு வரேன் அப்படி சொல்லியிருக்காரு. இன்னொருத்தவங்க சொல்லியிருக்காங்க, நாங்கள் இப்போ தான் பெரிய தோப்பு வாங்கியிருக்கிறோம், அது அந்த அறுவடையெல்லாம் பார்த்துட்டு அட்லீஸ்ட் ஒரு வாட்டியாக பார்த்துட்டு வரோம். இப்படி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு காரணத்தையும் சொன்னார். இன்னும் சிலர் சொல்லியிருப்பாங்க, என் பிள்ளைங்களுக்கு கல்யாணம்லாம் முடிஞ்சு அதுக்கப்புறம் நாங்கள் வரோம். அப்போது அவர்களுடைய மனது எங்கே இருந்தது? இந்த உலகம் நிலையானது அல்ல என்பதை மறந்தார்கள். இந்த உலகத்தை விட்டு ஒரு நாள் போகணுங்கிறதையும் மறந்தார்கள். இந்த மரணத்துக்கு பின்பு வருகிற நித்திய வாழ்க்கை அது நிலையானது. தேவனற்ற வாழ்க்கை நரகம், இயேசுவோடு வாழ்கிற வாழ்க்கை பரலோகம் என்பதை அவர்கள் மறந்தார்கள். இந்த உலகம்தான் எல்லாம் நினச்சாங்க. வேதம் சொல்லுது, கண் காண்பது எல்லாம் அழியும். வேதம் இதே பேதுருவில் வாசிக்கிறோம், இந்த பூமி வெந்துருகி சாம்பலாகும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. தேவ பிள்ளைகளே, அது மட்டும் இல்லை, ஆதியாகமம் 6ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில் ஆவியானவர் அவர்களோடு போராடினார். அவர்கள் கர்த்தரை ஏற்றுக்கொள்வதற்காக கர்த்தருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து அந்த பெட்டி, பேழை என்று சொல்ல விரும்பவில்லை, அது ஆங்கிலத்தை பார்த்திங்கன்னா பாக்ஸ்ன்னு தான் இருக்குது. பேழைன்னா நமக்கு புரியாத வார்த்தையாக இருக்குது. பெரிய பெட்டி, அந்த பெட்டிக்குள்ளே தான் அதாவது நோவாவும் அவனுடைய மனைவி 3 பிள்ளைகள், அவருடைய மனைவிகள் 8 பேர் அங்கே உள்ளே இருந்தாங்க. தேவ பிள்ளைகளே, ஆனால் ரட்சிக்கப்பட்டது 1 பேதுரு 3:20 வெறும் 8 பேர் தான். எவ்வளோ லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான மக்கள் இருந்திருப்பாங்க. அதாவது இந்த வெள்ளம் வந்து உலகத்தை அழிப்பதற்கு முன்பாக கோடிக்கணக்கான மக்கள் இருந்திருப்பாங்க. ஆனால் இந்த 8 பேரை தவிர வேறு எல்லாரும் மரித்து போனார்கள். தேவ பிள்ளைகளே, தற்காலத்தில் இப்போ என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்போ உள்ள மாதிரி தான் இப்பவும் இருக்குது. இயேசு சொன்னார், மத்தேயு 24ஆம் அதிகாரம் 32ஆம் வசனத்தில் சொன்னார், வசந்த காலம், அதாவது அத்திமரம் துளிர் விடும் பொழுது அத்திமரத்தினால் உண்மையை கற்றுக்கொள்வேன், அதில் இளங்கிளை தோன்றி துளிர் விடும் பொழுது வசந்த காலம் சமீபமாயிற்று என்று அறிவீர்கள். அப்படியே இவைகளெல்லாம் நீங்கள் காணும் பொழுது அவர் சமீபமாய் வாசல் அருகே வந்திருக்கிறார் என்று அறியுங்கள். வசந்த காலம் என்பது இஸ்ரவேல் தோன்றின காலம். அத்திமரம் தான் அவருடைய நாட்டினுடைய மரம். அத்திமரம் ஃபிக்ட்ரி தான். அப்போது அத்திமரம் இஸ்ரேலை குறிக்கிறது. இஸ்ரேல் 1948ஆம் ஆண்டு மே 16ஆம் தேதி அது ஒரு புதிய நாடாக உருவாயிற்று. மீண்டும் சொல்லுகிறேன், 1948ஆம் வருஷம் மே மாதம் 14ஆம் தேதி, நம்ம இந்தியா மாதிரி நமக்கு 47, அவர்கள் 48ஆம் ஆண்டு மே மாதம் 14ஆம் தேதி இஸ்ரேல் என்ற புதிய நாடு உருவாயிற்று. பென் குரியன் என்ற ஒருவர் தான் அதற்கு முதல் ஜனாதிபதியாக இருந்தார். அப்போ ஆண்டு வசனம் நிறைவேறுகிறது. ஆண்டு சொன்னார், அத்திமரம் துளிர்விடும் பொழுது, இஸ்ரேல் ஒரு நாடாக வரும் பொழுது நாம் என்ன அறிந்து கொள்ள வேண்டும்? அவர் வாசல் அருகே வந்திருக்கிறார். ஆமாம், அவர் சமீபமாய் வாசல் அருகே வந்திருக்கிறார் என்று அறியுங்கள். நாம் அறிந்து கொள்ள வேண்டிய முதல் செய்தி, அத்திமரம் துளிர்விடுதுன்னா இயேசு வந்து விட்டார். நினையாத வேளையிலே இயேசு வருவார். நம்ம பல திட்டங்கள்லாம் போட்டிருக்கலாம், இருக்கட்டும், ஆனால் அவருடைய வருகைக்கு நீங்கள் ஆயத்தமுள்ளவர்களாக காணப்பட வேண்டும். அப்போது இந்த நோவா காலத்தில் நடந்தது போல் இப்போ என்ன நடக்குதுன்னா,
இயேசுனுடைய வருகை நாள் சமீபம். இரண்டாவதாக 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 1 5 வரை உள்ள வசனத்தை நீங்கள் வாசித்துக் கொள்ளுங்கள். 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 1 5 வரை உள்ள வசனங்களை பார்த்தீங்கன்னா, மக்கள் மகா கெட்டவர்களாக இருக்கிறார். ஆமாம், அதை படித்து பாருங்கள், உங்களுக்கே ஆச்சரியமாக இருக்கும். ஆண்டவர் என்ன நடக்கும், பெற்றோர்கள் கீழ்ப்படியாதவர்கள், இணங்காதவர்கள், அவதூறு பண்ணுகிறவர்கள், இன்னும் வரிசையாக சொல்கிறார் தேவ பிள்ளைகளே. ஆமாம், அதாவது தேவபக்தியின் வேஷத்தை தரித்து அவருடைய பலனை மறுதளிக்கிறவர்கள். அது வெளியில் கிறிஸ்தவர்கள், உள்ளான வாழ்க்கையில் கிறிஸ்தவம் கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை இப்பொழுது காணப்படுது. இது எதை குறிக்கிறது? முதல்ல இஸ்ரேல் ஆரம்பிக்கப்பட்டது, அந்த நாடு உருவானது. இயேசு வந்து விட்டார், வரப்போகிறார், வாசல் அருகே வந்து விட்டார். 1948 கணக்கு போட்டு பாருங்கள், இப்போ 2021 வந்துருச்சு. அப்போது ஆண்டவர் எப்பொழுதும் வரலாம். இன்றைக்கி கூட வரலாம், நாளைக்கு வரலாம், ஒருவேளை இந்த பிரசங்கத்தை கேட்கும் பொழுது கூட வரலாம். மூன்றாவதாக ஜனங்கள் எப்படி இருக்காங்கன்னா, உலக ஆசை, ப்ரீ ஆக்குபேஷன் ஆஃப் மண்டேன் மேட்டர்ஸ் ஆஃப் எவ்ரிடே லைஃப். உலக ஆசை தான். யாருடைய உள்ளத்தை ஸ்கேன் பண்ணி பார்த்தீங்கன்னா, கர்த்தரை பற்றி ஆசை இருக்குதான்னு ரொம்ப தேடி தான் கண்டுபிடிக்கும். ஃபுல்லாக உலகம் உலகம் உலகம், வேலை வேலை வேலை. ஆண்டவர் தேடுறதுக்கு நேரம் இல்லை, ஜெபம் பண்ணுறதுக்கு நேரம் இல்லை, வேதத்தை தியானிக்கிறதுக்கு நேரம் இல்லை, கர்த்தருக்காக எதையும் செய்யணுங்கிற அதுக்கும் நேரம் இல்லை. கேட்டால் வேலை வேலை வேலைன்னுவாங்க. சரி, அதுதான் ஆண்டவர். நீங்கள் இதே மத்தேயு 24:37-38 மக்கள் என்ன செய்கிறாங்கன்னா, புசிக்கிறார்கள், குடிக்கிறார்கள், பெண் கொண்டு பெண் கொடுத்தார். ஆமாம், 3 காரியம் ரெகுலராக நடக்குது. முதலாவதாக சாப்பாடு. என்னதான் இருந்தாலும் சாப்பாடு சொல்லுங்கள், மூச்சு கடைசி போகிற வரைக்கும் கூட, கடைசியில் கூட என்ன ஊற்றுறாங்க, பால் ஊற்றுறாங்க, சாப்பாடு. அப்புறம் புசித்தார்கள், குடித்தார்கள். குடிக்கிறதுனா நான் சொல்கிறது சாதாரண ட்ரிங்கிங் வாட்டர், தண்ணி குடிக்காமல் மனுஷன் வாழவே முடியாது. அப்புறம் ஜூஸு, அது இது இந்த 2ம் பிறந்திருந்து சாகிற வரைக்கும். 2வது கல்யாணம், பெண் கொடுத்தார்கள், பெண் கொண்டார். பாருங்கள், என்ன தான் கொரோனா வந்தாலும் அதை மீறி எப்படியாவது கல்யாணம் நடந்துருது, எப்படியாவது ஒரு கல்யாணம் நடந்தது. இது ரொம்ப ஊரில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்ததுன்னா, அட்லீஸ்ட் பொண்ணு மாப்பிள்ளை, பொண்ணுடைய அப்பா அம்மா, மாப்பிள்ளையுடைய அப்பா அம்மா, 2 4 6 பேரோட திருமணம் முடிஞ்சது. அது தொடர்ந்து நடக்குது. திருமணம் எந்த வகையிலையும் தடை இல்லை. இப்போ ஆண்டவர் சொன்னார், நோவா காலத்தில் நடந்தது போல் மனுஷகுமாரன் காலத்தில் நடக்கும். ஜனங்கள் இதை தான் கரெக்டாக செய்கிறாங்க. சாப்பிட்றது, தூங்குறது, வேலையை செய்கிறது, குடும்பத்தை கவனிக்கிறது, அப்படியே வாழ்க்கை போகுது. தேவ பிள்ளைகளை நோவா 120 வருஷம் பிரசங்கித்தார். ஆனால் அந்த ஜனங்கள் அதை கேட்கல. அந்த ஜனங்கள் இவர் கெட்ட அந்த பெரிய பெட்டி, அந்த பேழையை பார்த்தாங்க. ஆனால் அவங்க அதை பார்த்து ஒன்றும் மனம் திரும்பலை. ஆமாம், அதுக்கப்புறம் என்ன நடக்குதுங்கிறத பற்றி அது கேர் பண்ணவே இல்லை. இப்பவும் அப்படி தான். இயேசு ஏற்றுக்கொள்ளுங்க ஐயா, நீங்கள் அப்போ தான் பரலோகத்துக்கு போக முடியும்னு நம்மளை வேறு மாதிரி பார்க்குறாங்க, மதத்தை பரப்புகிறாங்க, வெளிநாட்டு பணம் வருகிறது, இவர்களுக்கு வேலையே இதுதான் அப்படின்னு நம்மளை குறித்து எவ்வளோ தரக்குறைவாக பேச முடியுமோ அவ்வளோ தரக்குறைவாக பேசுகிறாங்க. தேவ பிள்ளைகளே, இந்த சூழ்நிலை பார்த்திங்கன்னா, எங்கே பார்த்தாலும் இப்போ அவர்கள் அப்படி தான் வாழ்ந்து கொண்டு இருந்தார்கள். நோவா காலத்தில் தேவனை தேடலை, ஜெபம் பண்ணல, ஒரு பரிசுத்த வாழ்க்கை இல்லை, உத்தமமாக இல்லை, நீதியாக இல்லை, தேவனோடு நெருங்கி வாழ்கிற வாழ்க்கை இல்லை. அப்போது ஒரு நாள் வந்தது, தொடர்ந்து மழை. ஆமாம், தொடர்ந்து மழை, 40 நாள் இரவு பகல் மழை, வரிசையாக மழை, கிட்டத்தட்ட 1 வருஷம் 1 மாதம் 20 நாள். ஆமாம், பூமி இதுக்கு மேலே 15 அடி 15 முழம்னா கிட்டத்தட்ட 50 அடி உயரத்துக்கு தண்ணீர். எல்லோரும் அழிந்தார்கள். யாரை தவிர நோவா, அவருடைய மனைவி காம், சேம், யாப்பேத், அப்புறம் அவருடைய மனைவிகள் 8 பேர் மட்டும் காப்பாற்றப்பட்டார்கள். அன்பான தேவ பிள்ளைகளே, இந்த கால வேளையில் கர்த்தர் உங்களோடு பேசுகிற வார்த்தை, நீங்கள் ஒரு நோவாவாக மாற வேண்டும், யோபுவாக மாற வேண்டும், நோவாவாக மாற வேண்டும். நோவா ஒரு தேவனுடைய மனுஷன் என்பதை நமக்கு ஒரு ரோல் மாடல். நம்ம நினைக்கிறோம் சூழ்நிலைலாம் சரியில்லை, இயேசுவாக வாழ முடியாது. அப்படி இல்லை, வாழ முடியும். அது எதை பொறுத்தது? நீங்கள் உங்களுடைய மனதை அதில் வைப்பதை பொறுத்தது. மைண்ட் செட்டை மாற்றணும். இது வரைக்கும் உலகத்துக்காக வாழ்ந்தோம்,
இனி இயேசுவுக்காக வாழ்வோம். இதெல்லாம் நமக்கு எச்சரிப்பின் செய்திகள். நோவா அவன் நோவாங்கிற வார்த்தைக்கு என்ன அர்த்தம்னா தேற்றரவாளன். வேதத்தில் இருக்கிற தேற்றரவாளன், கம்ஃபர்டர். ஜனங்களை தேற்றினான். ஐயா உலகம் அழிய போது வாங்க, எவனுமே கேட்கல, யாருமே கேட்கல. தேவ பிள்ளைகளை, அவன் ஒரு நீதிமான் என்று வேதம் சொல்கிறது. அவன் ஆண்டவர் சொன்னார், உன்னை எனக்கு முன்பாக நீதிமானாக கண்டேன். இப்போது அவர் ஈ வாஸ் பெர்ஃபெக்ட் இன் ஹிஸ் ஜென்ரேஷன், எல்லாத்துலேயும் பெர்ஃபெக்ட். ஆமாம், தேவனுடைய நீதிமான் என்பதற்கு தமிழில் ஆங்கிலத்தில் ரைச்சியஸ் மேன். ரைட்டாக எல்லாத்தையும் ரைட்டாக செஞ்சால் அவர் நீதிமான், ரைச்சியஸ் மேன். உலக வாழ்க்கை, ஆவிக்குரிய வாழ்க்கை, சமுதாய வாழ்க்கையில் எல்லாம் கரெக்ட். நம்ம சொல்லுவோம் கரெக்டு. ஆமாம், அதாவது ஆனரபிள் என்ற வார்த்தையை சிலர் பயன்படுத்துகிறாங்க. அவர் செய்கிறதுலாம் ரைட்டுங்க, ரைட் ஆனரபிள் மேன். தேவ பிள்ளைகளை இப்போ இங்கிலாந்தில் அப்படி பட்டம் கொடுத்துருக்காங்க, ரைட் ஆனரபிள் அப்படின்னு பட்டம்லாம் கொடுத்துருக்காங்க. நம்மளாம் அப்படி இந்தியாவில் அப்படி பட்டம் இல்லை, யாரும் வாங்கின மாதிரி தெரில. இப்போது தேவனுடைய பார்வையில் அவர் சரியானதை செய்தார். ஆமாம், எல்லாத்துலேயும் தனிப்பட்ட வாழ்க்கை, குடும்ப வாழ்க்கை, சமுதாய வாழ்க்கை, ஆவிக்குரிய வாழ்க்கை, எல்லாவற்றிலையும் அவர் சரியானதை செய்தார். வேதத்தில் குற்றஞ்சாட்டப்படாத வாழ்க்கை வாழ்ந்த யோபுவை பற்றி நாம் பார்க்குறோம். யோபு 1:1. அதே மாதிரி லூக்கா 1ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில் எலிசபெத் ஜக்கரியா தம்பதிகள் அவர்கள் குற்றமற்ற வாழ்க்கை வாழ்ந்தார்கள். நமக்கெல்லாம் ஒரு ரோல் மாடல், ஒரு முன்மாதிரியான வாழ்க்கை. நீங்களும் நானும் நோவை போல வாழ்ந்தால் தேவனுடைய ராஜ்யத்தில் நிச்சயமாக காணப்படும், தேவனுடைய வருகையிலே காணப்படும். வருகையிலே காணப்படுவதற்கு பல பிரசங்கள்லாம் பண்ணுறாங்க, உண்மைதான். ஆனால் வேதம் நம்ம கற்றுக் கொடுக்குற வார்த்தை, உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு தேவன் இம்மையிலும் மறுமையிலும் நன்மையை தராமல் இருக்க மாட்டான். God will give you the best life, best place in heaven. அன்பான தேவ பிள்ளைகளை, இவருடைய வாழ்க்கையை நான் பார்க்கும் பொழுது, அதாவது குற்றமற்ற வாழ்க்கை வாழ்ந்தது யோபு, அப்புறம் சக்கரியா, எலிசபெத், மூன்றாவது இயேசு கிறிஸ்து. எபிரேயர் 7ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தில் அவர் குற்றமற்றவர், பாவிகளுக்கு விலகினவர், பரிசுத்தமானவர், உன்னதமானவர், ஆமாம், மாசில்லாதவர். அதே தான் 4ஆம் அதிகாரம் எபிரேயர் 4:14 நம்ம வாசிக்கிறோம். தேவ பிள்ளைகளை, நம்ம இந்த உலகத்தில் வாழுகிற நாம் நீதிமான்களாக வாழ வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். நீங்களும் நானும் நீதிமானாக வாழ வேண்டும். நீதிமானாக வாழ்வதற்கு வேதத்தில் நிறைய வசனங்கள் இருக்கிறது. ரோமர் 3ஆம் அதிகாரம் 23, 24 எல்லாரும் பாவம் செய்து ஏகமாய் கெட்டு போனார். எல்லாரும் பாவம் செஞ்சிட்டாங்க, எல்லாரும் நம்ம பாவிகள் தான். ஆனால் வேதம் என்ன சொல்லுகிறது? இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால அவர் நம்மை நீதிமான்களாக மாற்றுகிறார். எப்படி நீதிமான்களாக மாற்றுகிறார்? இயேசுவின் இடத்தில் வந்து, நீங்கள் ஆண்டவரே செஞ்சதெல்லாம் தப்பு தான், தயவாக என்னை மன்னிங்க, உங்களுடைய இரத்தத்தினால் என்னை கழுவுங்க, எனக்காக இரத்தம் சிந்திடு, என்னுடைய பாவங்கள் மன்னிக்கப்படுவதற்காக. இயேசு கிறிஸ்து மரிப்பதற்கு முன்பாக சொன்னார், இதோ இது உங்களுக்காக பாவ மன்னிப்புக்காக நான் சிந்துகிற என்னுடைய புதிய உடன்படிக்கையின் இரத்தமாக இருக்கிறது. ஆம் தேவ பிள்ளைகளே, எவ்வளவா இயேசு நம்மேல் அன்பு கூர்ந்தார், தம்முடைய கடைசி சொட்டு ரத்தம் வரை சிந்தினார். எதற்காக? உங்களுடைய என்னுடைய பாவங்களை மன்னிப்பதற்காக, நம்முடைய பிள்ளைகளுடைய பாவங்களை மன்னிப்பதற்காக, இந்த சமுதாயத்தின் பாவங்களை மன்னிப்பதற்காக கடைசி சொட்டு ரத்தம் வரை சிந்தினார். நீங்கள் இயேசு எனக்காக மரித்தார், நான் நல்லவன் இல்லை, என்னை நல்லவனாக மாற்றுவதற்கு ஆண்டவர் எனக்காக மரித்தார் என்று அவருடைய இரத்தத்தை நம்பி, ஆண்டவரே என் கடந்த கால பாவ வாழ்க்கையை மன்னிங்க, நான் கிறிஸ்தவன் தான், ஆனால் கிறிஸ்துவுக்கு எனக்கு சம்பந்தம் இல்லை, ஏனோதானமான வாழ்க்கை வாழ்கிறேன், ஆவிக்குரியவன் சொல்கிறேன், ஆனால் என் வாழ்க்கையில் கிரியைகள் ஆவிக்குரியதாக இல்லை, என்னை குற்றஞ்சாட்டப்படாத ஒன்று யாரும் சொல்ல முடியல, என்னுடைய மனச்சாட்சி சொல்ல மாட்டேன்னுது, என்னை சுற்றி இருக்கிறவர்கள் சபைக்கு போகிறார் வாழ்க்கை மாறலன்னு சொல்கிறாங்க. என்னை மன்னிங்க ஆண்டவரே, என்னை மன்னிங்க, உங்கள் ரத்தத்தினால் என்னை கழுவுங்க, உங்களை நான் உள்ளத்தில் ஏற்றுக்கிறேன். வேதம் சொல்லுகிறது 1 யோவான் 1ஆம் அதிகாரம் 7, 8, 9 நம்மில் பாவம் இல்லை என்பமானார், நம்மை நாம் வஞ்சிக்கிறவர்களாக இருப்போம், நம்மிடத்தில் நீதி இராது, நம்முடைய பாவங்களை அறிக்கையிட்டால் எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்தம் பண்ணுவதற்கு இயேசு கிறிஸ்து உண்மையும் நீதியும் உள்ளவராக இருக்கிறார். அன்பான தேவ பிள்ளைகளை, பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அதை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறும். இந்த காலவேளையில் கர்த்தருடைய ஆவியான உங்களோடு பேசுகிறார். நீங்கள் யாராக இருந்தாலும், இந்த வசனத்தை கேட்கிற யாராக இருந்தாலும் மனம் திரும்புங்கள்,
பாவ வாழ்க்கையிலிருந்து பரிசுத்த வாழ்க்கைக்கு உங்களை ஒப்புக்கொடுங்கள். நினையாத வேளையில் 2 காரியம் நடக்க இருக்கிறது. ஒன்று நம்முடைய மரணம், இன்னொன்று இயேசு கிறிஸ்துவனுடைய வருகை. அந்த 2மே நமக்கு இந்த உலகத்தின் வாழ்க்கைக்கு ஒரு முற்றுப்புள்ளி. அப்போது வேதத்தில் பல வசனங்கள் இருக்கிறது. ரோமர் 4:5 வாசிக்கும் பொழுது, ஒருவன் கிரியை செய்யாமல் பாவியை நீதிமான் ஆக்குகிறவரிடத்தில் விசுவாசம் வைத்தால் அந்த விசுவாசமே அவனுடைய நீதி. அப்போ நீங்கள் இயேசுவை ஏற்றுக்கொள்ளும் பொழுது, அவருடைய இரத்தத்தினால் கழுவப்படும் பொழுது, ஆண்டவர் உங்களை பார்த்து என்ன சொல்கிறாரு? பாவங்களை மன்னித்து நம்மை நீதிமான் என்று சொல்கிறார். நீதிமான்னா பாவம் மன்னிக்கப்பட்டவன், நல்லவன். இயேசுவை குறித்து மற்றவர்கள் சொன்ன சாட்சி அந்த நீதிமான். பிலாத்துடைய மனைவி சொன்ன வார்த்தை அந்த நீதிமானுக்கு ஒன்றும் செய்யாதிருங்கள். தேவனுடைய பிள்ளைகளை, நம்முடைய இந்த காலவேளையில் கர்த்தர்களோடு பேசுகிறார். இந்த உலகத்தில் வாழ்கிற வாழ்க்கையில் அர்த்தமுள்ள வாழ்க்கை என்ன வாழ்க்கைன்னா நீதிமானாக வாழ்கிற வாழ்க்கை. அதனால தான் இது ரோமர் 5:9 அவருடைய இரத்தத்தினால் நாம் நீதிமான்களாக்கப்படுகிறோம். அதே 5ஆம் அதிகாரம் ரோமர் 5:19 ஆதாமுடைய கீழ்ப்படிதலினால் நாம் பரலோகத்தை இழந்துட்டோம். ஆனால் இயேசுவை ஏற்றுக்கொள்ளும் பொழுது கர்த்தர் நம்மை நீதிமானாக ஏற்றுக்கொள்கிறார். நல்லவன். யாரெல்லாம் இயேசுடைய இரத்தத்தில் பாவங்களை அறிக்கையிட்டு இயேசு கிறிஸ்துடைய இரத்தத்தினாலே கழுவப்பட்டு பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை பெற்று கர்த்தருடைய வார்த்தையின்படி மார்க் 16:16 படி விசுவாசம் உள்ளவனாகி ஞானஸ்தானம் பெற்றவன் ரட்சிக்கப்படுவான். விசுவாசியாதவனோ தண்டிக்கப்படுவான். தேவ பிள்ளைகளே, கர்த்தர் உங்களை நீதிமானாக மாற்ற விரும்புகிறார். இந்த நோவா ஒரு நீதிமான். நாம் நீதிமானாக இருக்கணும். கர்த்தருடைய வார்த்தையில் கர்த்தருடைய வருகையில் காணப்படுவதற்கு, இயேசுடைய பிள்ளை என்று அழைக்கப்படுவதற்கு நாம் இயேசு கிறிஸ்துவினுடைய இரத்தத்தினால் கழுவப்பட்ட அனுபவம், பாவ மன்னிப்பின் நிச்சயம், பாவங்கள் கழுவப்படுவதை நாம் உணர்ந்து, ஐயா என் உள்ளத்தில் இயேசு வந்துட்டார், நான் பழைய வாழ்க்கையின் வாழ முடியாது, எல்லா அக்கிரமங்களையும் அநியாயங்களையும் மீறுதல்களையும் இயேசு எனக்கு மன்னித்தார் என்கிற நிச்சயம் நமக்கு வந்து அவருடைய வார்த்தையின்படி நாம் மூழ்கி ஞானஸ்நானம் பெறும் பொழுது கர்த்தர் நம்மை நீதிமான் என்று அழைக்கிறார். நோவா நீதிமான் மட்டும் இல்லை, அவன் உத்தமனாக இருந்தான். பெர்ஃபெக்ட். வேதம் சொல்லுகிறது சங்கீதம் 25:8 தேவர் நல்லவரும் உத்தமருமாக இருக்கிறார். ஆண்டவர் தான் உத்தமர். அதே போல் நாமும் உத்தமனாக மாற வேண்டும் நினைக்கிறோம். பாருங்கள், ஒரு டாக்டர் தங்களுடைய பிள்ளைகளை டாக்டர்களாக மாற்ற விரும்புகிறார். ஆமாம், அரசியல்வாதி தன்னுடைய பிள்ளைகளை அரசியல்வாதியாகி பெரிய நிலையில் வரணும்னு விரும்புகிறார். தேவன் நம்மை அவரை போல பெர்ஃபெக்ட் வாழ்க்கை, குற்றம் சாட்டப்படாத வாழ்க்கை. மீண்டும் உங்களை சோதித்து பாருங்கள். நீங்கள் குற்றம் சாட்டப்படாத வாழ்க்கையை வாழ்கிறீங்களா? நீங்கள் உங்களை திருத்தினா வாழ முடியும். எல்லாம் உங்கள் கையில் தான் கர்த்தர் தந்திருக்கிறார். கிறிஸ்தவம் என்பது பேச்சில் அல்ல, வாழ்ந்து காட்டுவதில் இருக்கிறது. அது மட்டும் இல்லை, நீங்கள் வேதத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா அப்போஸ்தலர் 1:1 செய்யவும் உபதேசிக்கும். நம்ம செய்யாத சொல்லக்கூடாது. இன்றைக்கி சொல்கிறாங்க, செய்கிறாங்களென்ற அடுத்த கேள்வி. ஆனால் செய்யவில்லை என்றால் ஆண்டவர் நம்மளை உத்தமன்னு அழைக்க முடியாது. நீங்கள் பாருங்கள், அது மத்திய 25 அதிகாரத்தில் ஆண்டவர் ஊழியம் செய்தவர்களை பார்த்து நல்லது உண்மையும் உத்தமம் உள்ள ஊழியக்காரன், நமக்கு அப்படி தான் டிகிரி கொடுக்குறார். வேறு எந்த டிகிரி எதுவும் கொடுக்கறதில்ல. உண்மையும் உத்தமம் உள்ள. அப்போ நீங்கள் உத்தமமாக இருந்தீங்கன்னா குற்றம் சாட்டப்படாத வாழ்க்கை. உங்கள் மனைவி உங்களை குறை சொல்லக்கூடாது, உங்களுடைய கணவன் உங்களை குறை சொல்லக்கூடாது, உங்களுடைய பெற்றோர்கள் உங்களை குறை சொல்லக்கூடாது, உங்கள் போதகர் உங்களை குறித்து குறை சொல்லக்கூடாது. அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை வாழ்ந்தால் நீங்கள் நீதிமான் மட்டும் இல்லை, ரட்சிக்கப்பட்டது மட்டும் இல்லை, கர்த்தர் உங்களை பார்த்து சொல்கிறாரு உத்தமன். அப்போ பாருங்கள், நீங்கள் அந்த ஆதியாகமம் 6ஆம் அதிகாரத்தில் 1-8 வரை உள்ள 7 வரை உள்ள வசனங்களையும் 11, 12, 13 வசனங்களையும் வாசிச்சிங்கன்னா மகா கெட்டவர்களாக இருந்தார். ஆண்டவர் சொன்னார், he felt sorry. வேதம் சொல்லுகிறது, மனிதனை உண்டாக்குனதுக்காக மனஸ்தாபப்பட்டார். அவ்வளோ கெட்டவர். நீ பாருங்கள், யாரையுமே நம்ப முடியாத ஒரு வாழ்க்கை வாழ்கிறோம். படிச்சிருக்கிறோம், பெரிய டிகிரிலாம் வாங்கியிருக்கிறோம், பெரிய அந்தஸ்து இருக்குது, ஆனால் வாழ்க்கை 0. பாருங்கள், பெரிய பெரிய இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பெரிய பேச்சாளர்கள்லாம் இருக்கிறாங்க, தனிப்பட்ட வாழ்க்கை எப்படி இருக்குது? அது பரிதாபமாக இருக்குது. ஆனால் நோவா அவன் முதலாவதாக அவன் நீதிமான், உத்தமன். அது மட்டும் இல்லை, அவன் உடைய வாழ்க்கையை நான் பார்க்கும் பொழுது அவன்
அவனுக்கு தேவனுடைய கண்களில் கிருபை கிடைத்தது. எப்படி கிருபை கிடைச்சது? உத்தமனாக இருந்தால் தான். பாருங்கள், ஒன்றே ஒன்று புரிந்து கொள்ளுங்கள், ரட்சிப்பு மட்டும்தான் நம்ம கிறிஸ்து தான், வேறு எதுவுமே கிடையாது. வேதம் சொல்லுகிறது, எபேசியர் 2:8, கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள், இது உங்களால் உண்டானதல்ல, தேவனுடைய ஈவு. அவர் ரட்சிக்கப்படுவது தேவ கிருபை. இல்லாமல் ரட்சிக்கப்பட முடியாது. யாராக இருந்தால், நானோ நீங்களோ ரட்சிக்கப்படணும்னா தேவ கிருபை. ஆனால் அதுக்கப்புறம் கர்த்தர் உங்களுக்கு எப்போ கிருபை தராருன்னா உங்கள் கிரியையின் அடிப்படையில் தான் தர்றார். அதனால தான் யாக்கோபு எழுதுகிறாரு, கிரியை இல்லாத விசுவாசம் செத்தது. இங்கே பாருங்கள், நோவாவுக்கு கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது. எப்படி கிடைத்தது? அவனுடைய கிரியையினால். என்ன கிரியை? மழையே இல்லை. மழைனா யாருக்குமே தெரியாது அது வரைக்கும். அதாவது 2 இதில் பூமி விளைச்சல் நடந்திருக்கு. ஒன்று ஆர்டிஷியன் ஊற்று, தானாகவே பூமியிலேருந்து தண்ணி வரும், அதில் விளைச்சல். 2வது மூடு பனி, மிஸ்ட்னு சொல்லுவாங்க, அது அப்படியே மூடி செடிகள் எல்லாம் வளர்ந்து இப்போ விளைச்சல். மழை யாருமே பார்த்தது கிடையாது. இப்போ கூட பாருங்கள், பரலோகம் இருக்கிறது யார் பார்த்துருக்கிறார்? நீங்களும் பார்க்கல, நான் பார்க்கல, ஆனால் இருக்கிறது. இயேசு இருக்கிறார், கண்டிப்பாக இருக்கிறார். அவருடைய கல்லறை திறந்து இருக்கிறது, அவர் உயிரோடு இருக்கிறார். இயேசு வருவாரா? கண்டிப்பாக வருவார். அவருடைய வார்த்தை ஆண்டவர் சொல்லிட்டார், வானம் பூமியும் ஒளிந்து போனாலும் என்னுடைய வார்த்தையாலும் வார்த்தையின் ஒரு உறுப்பாயிலும் ஒழிந்து போவதில்லை. தேவ பிள்ளைகளே, அப்போ நோவா உத்தமனாக இருந்தார், நீதிமானாக இருந்தார். அது மட்டும் இல்லை, கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைச்சது. ஏன் கிருபை கிடைச்சதுன்னா, அவர் சொன்னதை கேட்டார், அவர் நம்பினார். ஆண்டு என்ன சொன்னாலும் ஓகே. ஆமாம் தேவ பிள்ளைகளே, அவருடைய கிரியினாலே. ஆமாம், அவர் ஆண்டவரை எப்படி நம்பினார்? அவர் நம்மை படைத்தவர், அவர் சர்வ வல்லவர், அதே நேரத்தில் பாவங்களை மன்னிக்கிறவர். அதுதான் 86 சங்கீதம் 5வது வாசிக்கிறோம், தேவரீர் நல்லவரும் மன்னிக்கிறவரும் உம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவர் மேலும் கிருபை மிகுந்தவருமாக இருக்கிறார். அப்போ கிருபை எப்போ வருது? ஜெபம் பண்ணாதான். கிரியை இருந்தால் தான் கிருபை வருது. அதே கிருபைன்னு ஒன்றுமே செய்யாது இருக்கலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. நோ, கிருபை எப்பொழுது வருகிறது? உம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவர் மேலும் கிருபை மிகுந்தவர். ஸோ ஃபுல் ஆஃப் மெர்சி, லவ்விங் கைண்ட்னஸ் ஃபார் தோஸ் ஹூ கால் ஃபார் ஹெல்ப். தேவன் நோக்கி நீங்கள் ஜெபம்ங்கிற கிரியை செய்தால் தேவன் உங்கள் மேல் பிரியமாக இருப்பார், உங்களுக்கு கிருபையை தந்து கொண்டே இருப்பார். ஆம் தேவ பிள்ளைகளே, இந்த நோவா நமக்கு ஒரு ரோல் மாடல், முன்மாதிரியான வாழ்க்கை வாழ்ந்தவர். எல்லாமே இவர் சப்போர்ட் பண்ணுறது யாருமே இல்லை. ஒருவேளை மனைவி சப்போர்ட் பண்ணியிருக்கலாம், 3 பிள்ளைகளும் சப்போர்ட் பண்ணியிருக்கலாம், மொத்தம் 8 பேர் தான், 7 பேர் சப்போர்ட் பண்ணியிருக்கலாம், வேறு யாருமே பண்ணல. ஆமாம் தேவ பிள்ளைகளே, இவருக்கு இவர் உத்தமனாக நீதிமானாக இருந்ததுனால, அது மட்டும் இல்லை, கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைப்பதற்கு இவர் ஆண்டவருடைய வார்த்தையை அப்படியே அதை ஏற்றுக்கொண்டார், அப்படியே செய்தார். சரி, அது மட்டும் இல்லை, இவரிடத்தில் தாழ்மை இருந்தது. தாழ்மை, எப்போவுமே தாழ்மை இருந்தவங்க தான் சொன்னால் கேட்பாங்க. இன்றைக்கி யாருங்க ஒருத்தர் சொன்னால் இன்னொருத்தர் கேட்குறது இல்லை. ஆமாம், அதாவது இன்றைக்கி அட்வைஸ் கொடுக்குறது எவ்வளோ பேர் இருக்காங்க. எல்லோரும் நினைக்கிறாங்க வயசான அட்வைஸ் தான் கொடுப்பாங்க. கிடையாது. அவர்கள் வாழ்க்கையில் அடிபட்ட, அவர்கள் சந்தித்த தோல்விகள் மற்றவர்கள் வரக்கூடாது என்ற நல்ல நோக்கத்தோடு மற்றவர்களுக்கு அதை குறித்து சொல்லுகிறார்கள். அன்பான தேவ பிள்ளைகளை, இந்த நோவா நீதிமான், உத்தமன். அது மட்டும் இல்லை, அவன் முதலாவதாக அவன் நீதிமான் உத்தமனாக இருந்தது மட்டும் இல்லை, அவனுக்கு தேவனுடைய கண்களில் கிருபை கிடைத்தது. வேதத்தில் தேவனுடைய கண்களில் கிருபை கிடைக்கிறதுக்கு ஜெபம் பண்ணது லோத்து ஜெபித்தார். அதே மாதிரி மோசே ஜெபித்தார், ஆண்டவரே உன் கண்களில் கிருபை கிடைக்கும். இவருக்கு தேவனுடைய கண்களில் கிருபை கிடைத்தது. என்ன காரணம்? அவருடைய வாழ்க்கை மாற்றம். அவர் நீதிமானாக உத்தமனாக இருந்தது மட்டும் இல்லை, இவருடைய வாழ்க்கையில் அவருடைய கிரியைகளை கர்த்தர் பார்த்தார். எல்லாமே அவருக்கு பிடிச்சிருது, ப்ளீஸிங். ஆம் தேவ பிள்ளைகளே, நீங்களும் உத்தமனாக நல்லவனாக நீங்கள் குற்றஞ்சாட்டப்படாத வாழ்க்கையை வாழ்ந்து நீங்கள் ஆண்டவரிடத்தில் அவர் சொல்கிறபடியெல்லாம் கேட்டார். வேதம் என்ன சொல்கிறது? 119 சங்கீதம் 1 கர்த்தருடைய வேதத்தின்படி வாழ்கிற உத்தம மார்க்கத்தார் பாக்கியவான். வாழ்கிறவர்கள் தான் பாக்கியவான் தேவ பிள்ளைகளே. 2வது அது மட்டும் இல்லை, அவருக்கு தேவனுடைய கண்களில் கிருபை கிடைச்சது.
ஏன்னா நீங்கள் யோவான் 1:16-17 வச்சிங்கன்னா அவருடைய பரிபூரணத்தினால் நாம் எல்லாரும் கிருபை மேல் கிருபை பெற்றிருக்கோம். கிருபையும் சத்தியமும் இயேசு கிறிஸ்து மூலமாக உண்டாயினும். நீங்கள் இயேசு கிறிஸ்துவுடைய பிள்ளைகளாகிய நீங்கள் கிரியினால், ரட்சிப்பு மட்டும்தான் கிருபை, மற்றபடி கிரியினாலே கிருபை, அதை பெற்றுக்கொண்டு நீங்கள் இந்த நோவை போல வாழ்வீர்களானால், நோவா காப்பாற்றப்பட்டது போல நீங்கள் மட்டும் இல்லை, உங்கள் வீட்டார்கள், உங்களுடைய உற்றார் உறவினர்கள், நான் வாழ்கிற இந்த தேசத்தின் மக்கள் இந்த அழிவுக்கு காப்பாற்றப்படுவார்கள். இரண்டாவதாக தேவனோடு நடந்தார். 6ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது அவர் தேவனோடு நடந்தார், தேவனோடு வாழ்ந்தார். அதுக்கு முன்னாடி நீங்கள் 5ஆம் அதிகாரம் அந்த 5ஆம் அதிகாரம் 22-25 22, 23, 24, 25 இந்த வசனங்களில் நாம் ஏனோக்கை பற்றி பார்க்குறோம். ஏனோக்கு 365 ஆண்டுகள் வாழ்ந்தார். அப்போல்லாம் ரொம்ப வாழ்ந்தாங்க, ஏன்னா பாவம் குறைந்த நாட்கள். இப்போ பாவம் பெருகி போச்சு. அதனால எந்த வயசில் சாப்பிடாங்கன்னு யாருக்குமே சொல்ல முடியல. அதான் 90 சங்கீதத்தில் வாசிக்கிறோம், மனுஷனுடைய ஆயுசு நாட்கள் 70 வருஷம். 70 வந்தாலே ரெடியாக இருக்க வேண்டியதுதான். பலத்தின் மீதினால் 80 வருஷம், அவ்வளோதான். அதுக்கு மேலே நீங்கள் என்ன தான் ஊட்டச்சத்து உணவு சாப்பிட்டாலும் ஆண்டவர் வச்சுருக்கிற பவுண்டரியை நீங்கள் கிராஸ் பண்ண முடியாது. தேவ பிள்ளைகளே, நோவா அவன் தேவனுடைய பார்வையில் அவன் நல்லவனாக இருந்தான். அவன் உத்தமமாக நடக்கிறவர்களுக்கு நன்மை வழங்காமல் இருக்க மாட்டான். அவன் தேவனோடு வாழ்ந்தார். இந்த இவரை பற்றி பார்க்கும் பொழுது, ஏனோக்கை பற்றி பார்க்கும் பொழுது 5ஆம் அதிகாரத்தில் அவர் மட்டும்தான் 365 நாட்களில் வருஷத்தில் 300 வருஷம் தேவனோடு சஞ்சரித்தார். ஒண்டர்ஃபுல். நினச்சி பார்க்க முடியாத ஒரு அனுபவம். நீங்கள் எப்படி இருக்கீங்கன்னு யோசிச்சு பாருங்கள். நீங்கள் தேவனோடு வாழ்கிறீர்களா, உலகத்தோடு வாழ்கிறீர்களா? யார் தேவனோடு வாழ்கிறவர்கள்? எப்போ பார்த்தாலும் உண்மையாக ஜெபிக்கிறவர்கள். மற்ற ஷோ கிடையாது. சும்மா தோத்துற அதெல்லாம் கூரைக்கு மேலே போகாது. ஆனால் உள்ளத்திலிருந்து நீங்கள் ஆண்டவரை நல்ல நன்றியோடு பாடி துதித்து மகிமைப்படுத்தி, அவருக்கு பிரியமாக வாழும் பொழுது அவர் உங்களை விட்டு விலகவே மாட்டார். ஆமாம், அதனால தான் இயேசு சொன்னார், நான் என் பிதாவுக்கு பிரியமானவர்களை செய்கிறபடியினால் அவர் என்னை விட்டு விலகுவதில்லை. ஆமாம், என்னோடு இருக்கிறார். கர்த்தர் உங்களோடு இருக்குமானா இந்த வேதம் சொல்லுகிறது, நீங்கள் அவரோடு இருந்தால் அவர் உங்களோடு இருப்பார். இந்த நோவா தேவனோடு வாழ்ந்தார். இவரை போல, அதாவது ஏனோக்கை போல். இப்போ நிறைய பேர் நினைக்கிறாங்க, தேவனோடு வாழ்ந்தால் ஃபேமிலியாக இருக்கக்கூட பேச்சுலர், இல்லாட்டி கல்யாணம் பண்ணாமல் இருந்தால் தேவனோடு வாழலாம். அதெல்லாம் கிடையாது. ஆமாம், அப்படிலாம் கிடையாது. நான் கூட திருமணத்துக்கு முன்பாக அப்போ போன சபையில் அப்படி நினச்சேன், அவர் கல்யாணமே பண்ணாமல் இருந்துடலான்னு. ஆனால் தேவனோடு இப்படிலாம் வாழ்ந்துருப்பானான்னு சொல்ல முடியல. அது ஒரு ட்ரெடிஷனாக மாறுது. அப்படி கிடையாது. தேவ பிள்ளைகளே, நீங்கள் அதே அந்த வசனத்தை 5ஆம் அதிகாரத்தை படிச்சிங்கன்னா, அது தேவனோடு வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது குமாரத்தையும் பெற்றான்றது பாருங்கள். அப்போ குடும்ப வாழ்க்கை தேவனோடு வாழ்வதற்கு எந்த தடையும் கிடையாது. நீங்கள் நல்ல தேவனோடு நெருங்கிய வாழ்க்கை வாழ்வீர்களானால் அதிகாலையில் எழுந்திருப்பீர்கள். அட்லீஸ்ட் ஒரு 3 மணி நேரம் ஜெபிப்பீங்க. அப்புறம் சாயந்தரம் அட்லீஸ்ட் 1 hour 4 மணி நேரம் நீங்கள் ஜெபிச்சா நீங்கள் நாளடைவில் இன்னும் அதிகமாக்குவீங்க. என்னுடைய ரட்சிக்கப்பட்டது வந்து என்னுடைய பெரிய தாகம் ஜெபம். 2வது வேத தியானம். ஆமாம், நான் பல விலை மதிப்புள்ள வேதாகமெல்லாம் வச்சுருக்கிறேன். எனக்கு அதெல்லாம் படித்தா எனக்கு நேரம் வேலை வருதுன்னு வருத்தப்படுவேன். வேலைக்கு போக வேண்டி இருக்குது. தேவ பிள்ளைகளே, இங்கே தேவனோடு நடந்தான். நீங்கள் தேவனோடு நடக்கிறீர்களா? அப்படியானால் கர்த்தருடைய வாழ்க்கையை மாற்றுவார். நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். உங்களுக்கு நன்மை வழங்காமல் இருக்கவே மாட்டார். இம்மையிலும் நன்மை, மறுமையிலும் நன்மை. 300 வருஷம் தேவனோடு வாழ்ந்தார். இவர் தேவனோடு வாழ்ந்தார். மனசுலாம் எங்கே இருக்குது? இவருக்கும் குடும்பம் இருக்குது, இவருக்கும் 3 பிள்ளைகள் இருக்கிறாங்க. ஆனால் மனசெல்லாம் தேவன். மனசில் நீங்கள் வேலை செஞ்சால் கூட ஆண்டவரோடு உறவாட முடியும் நிச்சயமாக. என்னுடைய அனுபவத்திலேருந்து உங்களுக்கு சொல்கிறேன் தேவ பிள்ளைகளே. அப்போ தேவனோடு வாழ்ந்ததுனால அதான் தேவன் எதிர்பார்க்குற ஸ்டாண்டர்ட் லைஃப். அதான் தேவன் அவரோடு இருக்குன்றார். 147 சங்கீதம் படிச்சிங்கன்னா சங்கீதக்காரர் ஜெபம் பண்ணுறாரு, தேவனே உமக்கு பிரியமானதை செய்ய போதி தரும். நீங்கள் ஆண்டவரத்துல கேட்டு, ஆண்டவர் உங்களுக்கு பிரியமான வாழ்கிற வாழ்க்கையை நீங்கள் தாங்க ஆண்டவர் டெய்லி கேட்டால். ஆமாம், அதனால தான் இயேசு சொன்னார், என் பிதாவுக்கு பிரியமானவர்களை நான் எப்பொழுதும் செய்கிறபடினால்
அவர் என்னை தனியே இருக்க விடவில்லை. 2 பேரும் சேர்ந்தே இருந்தாங்க. நீங்களும் தேவனோடு இயேசுவோடு சேர்ந்த வாழ்க்கையை தேவன் ரொம்ப எதிர்பார்க்குறாரு. அப்போ தேவனோடு வாழ்கிற வாழ்க்கைக்கு என்ன தேவை என்றால் எல்லாவற்றை விட அவரை நேசிக்கணும். அதான் ஆண்டவர் லூக்கா 10:27 சொன்னார், உன் தேவனாகிய கர்த்தரை முழு ஆத்மாவோடும் முழு இருதயத்தோடும் முழு பலத்தோடும் முழு சிந்தையோடும் அவரை நேசிக்கணும். டெய்லி சொல்லுங்கள், ஜீசஸ் ஐ லவ் யூ மோர் தென் எனிதிங் எல்ஸ் ஆன் திஸ் எர்த். உலகத்தில் எல்லாவற்றை விட உண்மையே நேசிக்கிறேன். அது மட்டும் இல்லை, எல்லாரையும் நேசிக்கணும், மறந்துடாதீங்க. ஆண்டவர் நேசிக்கிறேன்ட்டு மற்றவங்கெல்லாம் பச்சிக்கிட்டு இருக்கக்கூடாது. எல்லாரையும் நேசிக்கணும். உங்களுக்கு பிடிச்சவன் பிடிக்காதவன் எல்லாரையும் நேசிக்கணும். தேவ பிள்ளைகளை அந்த 2ஐயும் நீங்கள் செய்வீர்களானால் தேவனோடு நீங்கள் நடக்க முடியும். டெய்லி தேவனோடு வாழ முடியும். லிவிங் வித் காட். மூன்றாவதாக இவனுடைய நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு ரோல் மாடல். முதலாவது, அவன் நீதிமான், அவன் உத்தமன். அது மட்டும் இல்லை, தாழ்மை உள்ளவன். 2வது, தேவனோடு வாழ்ந்தவன். 3வது, கீழ்ப்படிந்தவன். நீ கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். இன்றைக்கி நமக்கு இருக்கிற பிரச்சனையே கீழ்ப்படுகிறது தான். ஒரு குடும்பத்தில் ஏன் சண்டை வருது? ஒருத்தர் சொன்னால் இன்னொருத்தர் கேட்கறது கிடையாது. கீழ்ப்படியாமல். வேதம் சொல்கிறது, கீழ்ப்படியாமையினால் தேவ கோபாக்கினை வரும். இவர் எப்படிலாம் கீழ்ப்படிஞ்சாருன்றதை சுருக்கமாக சொல்ல விரும்புகிறேன். எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை நீங்கள் எடுத்து வச்சிங்க. இவர் 2ஆம் அதிகாரம் ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில் மூடு பனி எழும்பி பூமியை நனைத்தது. அப்போ மக்களுக்கு என்ன தெரியும்? மூடு பனி தெரியும். 2வது, ஆர்டிஃபிஷியல் ஊற்று. கீழே இருந்து தான் தண்ணி வரும், அதுதான் தெரியும். மேலேருந்து தண்ணி வருது அவங்களுக்கு தெரியாது. ஆண்டவர் சொன்னார், நான் வெள்ளத்தினால இந்த பூமி அழிக்க போகிறேன். இந்த பூமியை அழிக்க போகிறதுக்கு முன்னாடி நான் சொல்கிறபடி நீ ஒரு பெட்டியை செய். அதில் உன்னுடைய குமாரத்திகள்லாம் போங்க. நான் கதவை அடைச்சிருவேன். அது மழை பெய்யும், எல்லோரும் செத்துருவாங்க. அப்புறம் உங்களை நான் காப்பாற்றுவேன்னு சொல்லி அனுப்பிட்டார். அதை அப்படியே செய்தார். இப்போ என்ன செய்தார் அதை பற்றி உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். 6ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில் இந்த பூமியை நான் நிகிரகம் பண்ணுவேன்னா கம்ப்ளீட்டாக அழிக்க போகிறேன்னு சொன்னார். 6:11-13 இதை அழித்து போடுவேன்னு சொன்னார். 6ஆம் அதிகாரம் 15 அவர் சொல்கிறாரு, 450 அடி நீளம், 75 அடி அகலம், 45 அடி உயரம் ஒரு பெட்டி செய்யணும். நீ அதை சுற்றி கீழ் பூசணும். அதில் 3 அடுக்கு இருக்கணும். அதில் ரூம்ஸ் இருக்கணும். 3 3 மாடின்னு வச்சிங்களேன், 3 மாடி. அதில் ரூம்ஸ்கள், அறைகள் எல்லாம் செய்யணும். கீழ் பூசணும். அதுக்கப்புறம் 6ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தில் உனக்கு அந்த மிருகங்களுக்கும் உனக்கும் போஜன பதார்த்தம் ஆகாரத்துக்கு நீ எல்லாம் சேர்க்கணும். பெரிய வேலை தான், சும்மா ஈஸி கிடையாது. கொப்பேர் மரம் இப்போ அது இல்லைன்னு சொல்கிறாங்க. அந்த கொப்பேர் மரத்தை தேடணும். தேடி அதில் செய்யணும். பெரிய வேலை. உண்மையில் யார் மட்டும்தான் சப்போர்ட் பண்ணியிருக்கணும்? அவருடைய மனைவி பசங்க தான், வேறு மற்ற எந்த சப்போர்ட்டும் இல்லை. ஆனாலும் கடினம். நல்லா தெரிஞ்சுங்க, வேத வார்த்தைகள் நமக்கு கடினமாக தான் இருக்குது. ஆனால் ஆசீர்வாதம் எப்பொழுது இருக்கிறது? அதற்கு கீழ்ப்படியும் பொழுது. ஆமாம், அதை எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில் அவர் கீழ்ப்படிந்தார். இப்போ 6:7 நீங்கள் படிச்சிங்கன்னா 7ஆம் அதிகாரம், அவன் கீழ்ப்படிந்தான், பயபக்தி உள்ளவனானா கீழ்ப்படிந்தான், அப்படியே செய்தான். என்ன சொன்னார் அப்படியே செய்தான். ஆமாம். அப்புறம் அது 7ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம், 6ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம், 7ஆம் அதிகாரம் 5, 8 ஆகிய வசனங்களை வாசிக்கும் பொழுது நோவா தேவன் கட்டளையிட்டபடி செய்து முடித்தான். அதுதான் முக்கியம். நீங்கள் ஆண்டுக்கு 100க்கு 100 கீழ்ப்படிஞ்சிங்கன்னா நீங்கள் ஒரு நோவாக இருப்பீர்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து கொண்டே இருப்பார். ஆசீர்வாதத்தை கேட்கணும் அவசியமே இல்லாமலே உங்களை ஆசீர்வதிப்பார். அது மட்டும் இல்லை, 7:7 எல்லாரும் அவர் ஆண்டு சொன்னால் என்ன சொன்னாரோ அப்படியே கேட்டார்கள். தன்னுடைய மூளையை வைத்து அது எப்படி அந்த கேள்வியெல்லாம் கேட்கல. இன்றைக்கி அப்படி தான் பல கேள்விகள் கேட்பாங்க, ஆனால் ஒன்றுமே செய்ய மாட்டாங்க. தேவ பிள்ளைகளே, 7:16 தேவன் உள்ளே விட்டு கதவை அடைத்தார். அப்போது அதை 1 பேதுரு 3:21 அதுக்கு ஒப்பனையான ஞானஸ்நானம் சொல்லப்பட்டிருக்கு. அப்போது அந்த பேழைக்குள்ளே அந்த பாக்ஸுக்குள்ளே யார் யாரெல்லாம் போனாங்களோ அவங்க மட்டும் காப்பாற்றப்பட்டார். இப்பொழுது இந்த பாக்ஸ் யார்? இயேசு கிறிஸ்து. இயேசு கிறிஸ்துவை நம்பி அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து யார் யாரெல்லாம் இயேசுக்குள் வருகிறார்களோ அவர்கள் வரும் கோபத்திற்கு விலக்கி காக்கப்படுவார்கள். இந்த கொரோனாவுக்கு விலக்கி காக்கப்படுவார்கள்.
தீமைக்கு விலக்கி காக்கப்படுவார்கள், பஞ்சத்திற்கு விலக்கி காக்கப்படுவார்கள். ஆமாம், அதனால தான் ஆண்டவர் எசேக்கியேல் 14:20 ஆண்டவர் சொன்னார், 3 பேர் தான் குறிப்பிடுறாரு. தானியேல், யோபு, நோவா. அவங்கள தான் கர்த்தர் நீதிமான்னு வச்சுருக்கார். தானியேல், யோபு, நோவா. எசேக்கியேல் 14:20 இந்த வசனங்களில் அவர்கள் மட்டும் ரட்சிக்கக்கூடார்கள். ஏன்னா இந்த நோவா தேவனுக்கு கீழ்ப்படிந்தான். நீங்கள் ஆண்டவர் கீழ்ப்படுகிறீங்களா? யோசிச்சு பாருங்கள். எத்தனை இதில் கீழ்ப்படுறீங்க, எத்தனை இதில் கீழ்ப்படியில்லை. இன்றைக்கே தீர்மானிங்க, 100% உங்களுக்கு கீழ்ப்படுவேன், எனக்கு கிருபை தாங்க ஆண்டவரே நீ கேட்டால் கர்த்தர் உதவி செய்வார். 4வதாக பொறுமை. பொறுமை பெரிய வேலை. நமக்கு பொறுமைங்கிறது இன்றைக்கி பொறுமை இல்லாதனால தான் பிரச்சனை வருது. பொறுமைக்கு காரணம் பெருமை. இங்கே 8ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிங்கன்னா, ஆதியாகமத்தில் தேவன் அவர்களை நினைத்தருளினார். தேவன் அவர்களை நினைத்தருளினார். ஆதியாகமம் 8ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம், தேவன் நோவாவையும் அவனுடைய காட்டு மிருகங்களையும் நாட்டு மிருகங்களையும் நினைத்தருளினார். ஆமாம், சரி, எல்லாத்தையும் நினைத்தருளினார். இங்கே பாருங்கள், நினைத்தருளினோடனே அது நீங்கள் பார்த்தீங்கன்னா அது வரைக்கும் வெயிட் பண்ணுறாங்க. எவ்வளோ நாள்? 1 வருஷம் 1 மாதம் 20 நாள். எங்கே இருக்காங்க? அந்த பொட்டிக்குள்ளே இருக்காங்க. ஒரே ஒரு ஜன்னல் தான் இருக்குது. உலகத்தை பார்க்க முடியாது, ஷாவரை ஃப்ரெண்ட்ஸை பார்க்க முடியாது, என்ன நடக்குதுன்னே தெரியாது. மழை பெஞ்சு மிதந்துக்கிட்டு இருக்குது. இப்போ அதுக்கு ஒரு நாள் கவராது. ஏன்னா 75 அடி அகலம், 45 அடி உயரம், 450 அடி நீட்டு. தேவ பிள்ளைகளை பொறுமையாக இருக்காங்க. உண்மையில் இந்த பொறுமையை நினச்சி பாருங்கள். இப்போ கொரோனா வந்துருச்சு. கொரோனானா முதல்ல யாருக்குமே தெரியாது. கொரோனானா கிரீடம். ஆனால் தலையில் வச்சு இப்போ முதல்ல காலி பண்ணுறதுக்கு பேர் தான் கொரோனா. இந்த கொரோனா வீட்டிலேருந்து வெளியில் வரக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. எத்தனை பேர் வராது இருக்காங்க? எத்தனை பேர் இந்த பிரசங்கத்துக்கு கேட்குற எத்தனை பேர் வராமல் இருக்கிறீங்க? இவர் எவ்வளோ நாள் வரல? 1 வருஷம் 1 மாதம் 20 நாள் வரல. உள்ளே இருக்கார். எப்படி இருக்குன்னு நினச்சி பாருங்கள். இன்றைக்கி பசங்களை கொஞ்சம் ரூமில் இருந்தாங்கன்னா போர் அடிக்குதான். போர் இவங்களை அடிக்குது. ஆமாம், தேவ பிள்ளைகளை. அது மட்டும் இல்லை, இங்கே 1 பேதுரு 3:20 இதை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. 8 பேர் மட்டும்தான் காக்கப்பட்டார். மற்ற எல்லாம் அழிஞ்சாங்க. 8ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் 9ஆம் வசனம் அந்த வசனத்தை நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா அவன் ஒவ்வொன்றா என்னென்ன செய்கிறான்னு சொல்லப்பட்டிருக்கு. 8ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம், 9ஆம் வசனம், 10ஆம் வசனம், 11ஆம் வசனம், 13, 15ஆம் வசனத்தை நீங்கள் படிச்சிங்கன்னா 15ஆம் வசனத்தில் அதை நான் பார்க்கும் பொழுது, அப்பொழுது தேவன் நோவாவை நோக்கி, பாருங்க, நம்மளால் ஒரு வாரம் வீட்டுக்குள்ளே இருக்க முடியல. ஊர் அடங்குன்னா பேரில் தான் ஊர் அடங்கு. ஊர் அடங்கவே இல்லை. மக்களை அடக்கவே, அது இந்தியர்களை திருத்தவே முடியாது. 1935 இந்தியாவுக்கு வந்த எட்வர்ட் மார்கன் ஃபாஸ்டர்ன்ற ஃபாஸ்டர் அவர் சொன்ன வார்த்தையை நான் நினைப்பூட்டுகிறேன். இந்தியன்ஸ் ஆர் டை ஹார்ட்ஸ். ஆமாம், 2 காரியம் சொன்னார். இந்தியன்ஸ் ஆர் இன்ட்ரெஸ்டட் இன் பாலிட்டிக்ஸ். 2வது இந்தியன்ஸ் ஆர் டை ஹார்ட்ஸ். டை ஹார்ட்ஸ்னால் மாற்றத்தை விரும்பாதவர்கள். வீட்டுக்குள்ளே இருந்தால் இருக்க மாட்டான், வீட்டில் இருக்காதானே இருப்பாங்க. எல்லாம் நெகட்டிவ் தான். தேவ பிள்ளைகளை 1 வருஷம் 1 மாதம் 20 நாள் உள்ளே இருக்கிறாங்க. அது மட்டும் இல்லை, வெயிட் பண்ணுறாங்க. எதுக்கு? தேவன் பேசுவதற்காக. அதுக்குள்ளே ஒரு புறாவை விடுறாரு, ஒரு காக்கா விடுறாரு. புறா முதல்ல போயிட்டு வந்துருச்சு, அப்புறம் ஒலிவு மர கிளையை கொண்டு வந்தது, அப்புறம் வரல. தேவ பிள்ளைகளே, இருந்தாலும் இப்போ தேவன் தான் கதவை அடைத்தார், அவர் திறக்கிற வரைக்கும் காத்திருக்காங்க. நம்ம பொறுமையாக இருக்கிறோமா? ஜபத்துக்கு ஜெபிக்கிறோம், பதில் வரல, பொறுமை இழந்து விடுகிறோம். தயவுசெய்து இழக்காதீங்க. நோவிலிருந்து கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு ரோல் மாடல் இருந்து கற்றுக்கொள்ள வேண்டிய முக்கியமான பாடம் கீழ்ப்படிதல் மட்டும் இல்லை, பொறுமை. அவர் பொறுமை. அப்புறம் 18ஆம் வசனம் நீங்கள் படிச்சிங்கன்னா அப்போ தான் ஆண்டவர் சொல்கிறாரு, அப்பொழுது நோவா அவன் குமாரரும் அவன் மனைவியும் அவன் குமாரன் மனைவிகளும் புறப்பட்டு வந்தார். ஆண்டவர் சொல்கிறவரையும் வெயிட் பண்ணுறாங்க. முறுமுறுக்கவே இல்லை. நமக்கு ஆண்டவர் ஜபத்துக்கு பதில் தர்றதுக்கு லேட்டானோடனே முறுமுறுக்கிறோம், போன்றோம், அப்படி இப்படின்லாம் பேசுகிறோம். ப்ளீஸ் மாறுங்க. ஆண்டவரே, நோவாவுக்கு தந்த பொறுமை எங்களுக்கு தாங்க ராஜாவே அவனு கேட்டிங்கன்னா கர்த்தர் பெரிய வெற்றியை நமக்கு தருவார். 5வதாக நீதியை பிரசங்கித்தவன். 2 பேர் 2ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது நீதியை பிரசங்கித்தான்.
இயேசுக்கு கர்த்தரை பற்றி எல்லாருக்கும் சொன்னான். 120 வருஷம் பிரசங்கம் பண்ணியிருக்காரு. அவட நான் என்ன நினைக்கிறேன்னா, காலையில் பிரசங்கம் பண்ணியிருப்பார், வந்தவுடனே வேலையை செஞ்சுருப்பார், அந்த பெட்டியை கட்டுற வேலை. அப்புறம் சாயந்தரம் பிரசங்கம் பண்ணியிருப்பார். இப்படி 120 இயர்ஸ். எத்தனை வருஷம் உயிரோடு வாழ்ந்தார்? 950 வருஷம். 950 வருஷம் வாழ்ந்த இந்த நோவா நீதியை பிரசங்கித்தான். நீங்கள் எத்தனை பேருக்கு இயேசு பற்றி சொல்கிறீங்க சொல்லுங்கள்? விசுவாசிகளே, இன்னைக்கு கேட்குற தேவ பிள்ளைகளை, எத்தனை பேருக்கு நீங்கள் இயேசு பற்றி சொல்கிறீங்க? எத்தனை பேருக்காக ஜெபம் பண்ணுறீங்க? எத்தனை பேரை ரட்சிப்புகளை நடத்துறதுக்கு நீங்கள் பிரயாசப்படுறீங்க? நீங்கள் நீதி பிரசங்கிகள்லாம் தேவனுடைய ராஜ்யத்துக்கு போக முடியாது. பாருங்கள், இவருக்கு எவ்வளோ வேலை இருந்திருக்கும். இவர் தான் பெட்டியை கட்டணும். ஆமாம், அந்த பேழையை கட்டணும். ஆமாம், ரொம்ப கஷ்டம், உண்மையில் கஷ்டம் தான். இவர் தான் ஆசாரி, இவர் தான் எல்லாமே தேவ பிள்ளைகளே. ஆனால் எல்லாத்துலேயும் பொறுமையாக இருந்தார். பொறுமையாக இருந்த மட்டும் இல்லை, நீதியை பிரசங்கித்து கொண்டே இருந்தார். அதனால தான் லூக்கா 22:32 ஆண்டவர் சொல்கிறாரு, நீ குணப்பட்ட பின்பு உன் சகோதரனை ஸ்திரப்படுத்து. நீங்கள் ரசிக்கப்பட்டு உண்மையானால் நீங்கள் அட்லீஸ்ட் மாதத்துக்கு ஒருத்தரையாவது கிறிஸ்துவ வழி நடத்து. அதுக்காக பிரயாசப்படுங்க. சும்மா அப்படியே ஜெபம் பண்ணுறதோடு கிடையாது. தேவ கிருபையினால் நாங்கள் ஒரு 60 பேருக்கு மேலேயே கர்த்தருக்குள்ளே வழி நடத்தியிருக்கிறோம். அநேகர் போதகர்கள் சொல்லுவாங்க, ஆடு தான் குட்டி போடுது, மைப்பன் அப்படிலாம் அதெல்லாம் பேச முடியாது. எல்லாருக்கும் கடன். அப்போ அந்த ஆசை நமக்கு தேவை. நம்ம உத்தமமாக நடக்கிறதுல முக்கியமானது என்னென்னா, பொறுமை மட்டும் இல்லை, ஆண்டவருக்கு ஊழியம் செய்யணும். ஊழியன்னா போய் ட்ராக்ஸ் கொடுக்குறது மட்டும் இல்லை. எவ்வளோ தனியாக நீங்கள் நிறைய பேரை சந்தித்து நீங்கள் அவரை எளிதாக நீங்கள் கிறிஸ்துவுக்குள்ளே வழிநடத்த முடியும். ஒரு குறிப்பிட்ட ஃபேமிலிக்காக பல நாட்கள் ஜெபித்து இப்பொழுது அவர்களை கிறிஸ்துவுக்குள்ளே வழிநடத்த ஒரு வாய்ப்பை தேவன் தந்திருக்கிறார். 6வதாக தேவனுக்கு நன்றி செலுத்தினவன். பாருங்கள், 8ஆம் அதிகாரத்தை எடுத்திங்கன்னா, இவன் 20 21 வாசிக்கும்போது, அப்பொழுது நோவா கர்த்தருக்கு ஒரு பலிபீடம் கட்டி சுத்தமான சகல மிருகங்களிலும் சகல பறவைகளிலும் சிலவற்றை தெரிந்து கொண்டு அவர்களை பலிபீடத்தின் மேல் தகன பலியிட்டான். கர்த்தர் வாசனையை சுகந்த வாசனையை கர்த்தர் முகர்ந்தார். பாருங்கள், இவர் அந்த பெட்டியிலேருந்து இப்போ கருத்தை ஆண்டவர் திறந்து விட்டார், வெளியில் வந்தாச்சு. இப்பொழுது இவர் எல்லாத்தையும் பார்க்குறதுக்காக போகலை, உடனே இதுவரை உதவி செய்த தேவனுக்கு நன்றி செலுத்துவதற்காக பலிபீடம் கட்டி பலியிட்டு, ஆண்டவரே எவ்வளோ நன்மை செஞ்சீங்க அப்படின்னு ஆண்டவருக்கு நன்றி செலுத்தினார். ஆம் தேவ பிள்ளைகளே, ஆமாம், நம்மளும் ஆண்டவருக்கு நன்றி உள்ளவர்களாக இருக்கணும். எப்போ பார்த்தாலும் 34 சங்கீதம் 1 எல்லாருக்கும் தெரியும். கர்த்தர் நான் எக்காலம் ஸ்தோத்திரிப்பேன், அவர் துதி எப்போதும் வாயில் இருக்கும். 103 சங்கீதம், என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆம் தேவ பிள்ளைகளே, நீங்கள் ஆண்டவருக்கு நன்றி செலுத்தணும் எப்பொழுதும். அவன் தான் உத்தமன், நீதிமான். ஆம் தேவ பிள்ளைகளே, அப்பொழுது தான் கர்த்தர் உங்களுக்கு நன்மையை கொடுத்து கொண்டே இருப்பார். எப்பொழுதும் நன்றி. அப்படி உள்ளதெல்லாம் நன்றியால் நிறைந்திருந்தது. ஏன், இவரோடு வாழ்ந்த கோடிக்கணக்கான மக்கள் காணாமல் போய்விட்டார். இவரு குடும்பம் மட்டும்தான் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு இந்த பெரிய அழிவிலிருந்து காப்பாற்றப்பட்டது. ஆகவே தேவனுக்கு நன்றி செலுத்தினார். அடுத்தது 7வதாக தேவனுடைய ஆசீர்வாதத்தை எதிர்பார்த்து காத்திருந்தார். ஆண்டவர் நம்மளை ஆசீர்வதிக்கணும்னு எதிர்பார்க்கணும் கண்டிப்பாக. 9ஆம் அதிகாரம் 1, 7, 19, கொலோசியர் 3:1, அது மாதிரி 8ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். தேவன் அவர்களை ஆசீர்வதித்தான் என்று வாசிக்கிறோம். 9ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில், பின்பு தேவன் நோவையும் அவன் குமாரனை ஆசீர்வதித்து, நீங்கள் பலுகி பெருகி பூமியை நிரப்புங்கள். ஆண்டு நம்மை ஆசீர்வதிக்கிற ஆண்டு. நம்ம இருக்கிற நிலையில் ஆசீர்வதிக்க விரும்புகிறார். இம்மையிலும் பூமிக்குரிய காரியங்கள்லையும் நித்தியத்துக்குரிய காரியங்கள்லையும். கொலோசியர் 3:1 வாசிக்கிறோம், பூமிக்குரியவர்களை அல்ல மேலானவைகளை தேடுங்கள், மேலானவைகளே நாடுங்கள். பூமிக்குரியவர்கள் கர்த்தர் நமக்கு தருவார், கண்டிப்பாக தருவார். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தினுடைய நீதியை நீங்கள் தேடினால் அவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுப்பார். அன்பின் தேவ பிள்ளைகளை, ஆண்டு நம்மை ஆசீர்வதிக்கணும்னு ஆசைப்பட்டான். கர்த்தர் அவனை ஆசீர்வதித்து பெருக பண்ணினார், எல்லாரையும் ஆசீர்வதித்தார். கடைசியாக தேவனை விசுவாசித்தார். எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 6, 7 வாசிங்கன்னா, விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாக இருப்பது கூடாத காரியம். விசுவாசம் என்றால் என்ன? எபிரேயர் 11:1 நம்பப்படுகளின் உறுதியும் காணப்படாதவர்கள் நிச்சயம். ஆமாம்,
இங்கே நோவா விசுவாசத்தினால் அவன் எதையுமே பார்க்கல, ஆனால் கர்த்தரை மட்டும்தான் நம்பினான். ஆமாம், அதாவது வேதம் சொல்லுகிறது 11:6 விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாக இருப்பது கூடாத காரியம். அவரை தேடுகிறவர்கள் அவர் உண்டு. இயேசு இருக்கிறார், மெய்யாகவே இருக்கிறார். அவரை தேடுகிறவர்களுக்கு, அவரை நோக்கி ஜெபிக்கிறவர்களுக்கு அவர் கண்டிப்பாக பரிசு கொடுப்பார். நாட் பலன் அல்ல, ரிவார்ட். காட் வில் கிவ் அஸ் ரிவார்ட். தேவ பிள்ளைகளே, இங்கே நாம் பார்க்குறோம் விசுவாசம், இது ரொம்ப முக்கியம். மூச்சு இருக்க வரையும் விசுவாசத்தை விட்டுறவே கூடாது. ஆமாம், அவன் தற்காலத்தில் காணாதவர்களை குறித்து தேவ எச்சரிப்பை பெற்று பயபக்தி உள்ளவனாகி தன் குடும்பம் ரட்சிக்கப்படுவதற்கு வேலையை உண்டு பண்ணினான். உங்கள் குடும்பம் ரட்சிக்கப்படுவதற்கு நீங்கள் தான் பொறுப்பு. உங்கள் குடும்பம் மட்டும் இல்லை, உடைய உற்றார் உறவினர்கள், எவ்வளோ நண்பர்கள் எவ்வளோ இருக்காங்க, பெரிய சர்க்கிள் இருக்குது. அவங்கெல்லாம் அந்த இயேசுக்குள்ளே வருவதற்கு நீங்கள் பிரயாசப்படணும். நீங்கள் ஆண்டவரை விசுவாசிக்கணும். நீங்கள் தொடர்ந்து ஜெபம் பண்ணணும். இவன் இது பண்ணதுனால என்னாச்சுன்னா 10ஆம் அதிகாரம், அது எபிரேயர் 10:22 ஆண்டவர் கிரியை எதிர்பார்க்கிறார். கிரியை என்ன? விசுவாசி. வேதம் சொல்லுது கிரியை இல்லாத விசுவாசம் செத்தது. அப்போ விசுவாசத்தினுடைய வெளிப்பாடு என்ன கிரியை செய்தான்? அப்படியே கீழ்ப்படிந்தான். ஒரு கேள்வி கேட்கல, ஆண்டவரே எப்படி மழை வரும், நான் என்ன செய்யணும், அது எனக்கு கொஞ்சம் சந்தேகமாக இருக்குது, ஒன்றுமே கிடையாது. 100% அப்படியே கேட்டான். விசுவாசித்தான். விசுவாசித்ததுனால கர்த்தர் அவனை ஆசீர்வதித்தார். அவன் தேவ பிள்ளைகளே, ஆமாம், எல்லாமே அவனுக்கு எதிரடையாக இருந்தது. நீங்கள் ஆண்டவரை விசுவாசிங்க. இவன் விசுவாசித்து கீழ்ப்படிந்தான். இப்போ கீழ்ப்படிதலையும் விசுவாசத்தையும் பிரிக்க முடியாது. நீங்கள் கீழ்ப்படிஞ்சால் விசுவாசிக்கிறீங்க, கீழ்ப்படியலாம் விசுவாசிக்கல. அப்போது நீங்கள் ஆண்டவர் கண்டிப்பாக செய்வார்னு விசுவாசிங்க. எந்த காரியமாக இருந்தாலும் சரி. இதுவரை ஜெபித்த எல்லா காரியங்களும் நமக்கு தருவதற்கு, பலன் கொடுப்பதற்கு வல்லவராக இருக்கிறார். அன்பான தேவ பிள்ளைகளை, இந்த 8 காரியங்களை மீண்டும் நான் உங்களுக்கு நினைப்பூட்டுகிறேன். முதலாவதாக, அவன் உத்தமன் நீதிமானுமாக இருந்தான். அதே நேரத்தில் அவனுக்கு தேவனுடைய கண்களில் கிருபை கிடைத்தது. இரண்டாவது, தேவனோடு தன்னுடைய நேரத்தை செலவு பண்ணினான், தேவனோடு வாழ்ந்தான். மூன்றாவது, ஆண்டவருக்கு கீழ்ப்படிந்தான். நான்காவது, பொறுமையாக இருந்தான். ஐந்தாவது, நீதியை பிரசங்கித்தான். ஆறாவது, தேவனுக்கு நன்றி செலுத்தினான். ஏழாவது, தேவனுடைய ஆசீர்வாதத்தை எதிர்பார்த்தான், தேவன் அதை கொடுத்தார். ஆமாம், தேவ பிள்ளைகளே, அதில் நீங்கள் தேவனுடைய ஆசீர்வாதம்னு சொல்லும் பொழுது ஆண்டவர் பாருங்கள், 7 அதாவது அசுத்தமான மிருகம் ஒரு ஜோடி தான், நல்ல மிருகம் பறவைகள் 7 ஜோடி. ஏன் 7 ஜோடி? இதில் ஏன் ஒரு ஜோடி? 7 ஜோடி இருந்தால் அவர் ஒரு ஜோடி விட்டு 6 ஜோடியை பலியிடலாம் ஆண்டவருக்கு. அதே நேரத்தில் அவனுக்கு சாப்பாட்டுக்கு. ஆனால் அசுத்தமான விருந்து சாப்பிட முடியாது, அதனால் ஒரு ஜோடி. கர்த்தர் எவ்வளோ ஞானமாக செய்கிறார். கடைசியாக தேவனுடைய பிள்ளைகளை நிறைவாக தேவனை விசுவாசித்தான், கீழ்ப்படிந்தான். பயபக்தி தேவை. ஆண்டவர் என்ன சொன்னாலும் கேளுங்க. எந்த சூழ்நிலை அவரை விசுவாசிங்க, நம்பிக்கை மட்டும் விட்டுறாதீங்க. இந்த வசனத்தின்படி கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஜெப ஆவி என்னில் ஊற்றும் தேவா, ஜெப சிந்தை என்னில் தாரும் தேவா, ஜெப ஆவி என்னில் ஊற்றும் தேவா, ஜெப சிந்தை என்னில் தாரும் தேவா. உறங்காத கண்கள் வேண்டும், உணர்வுள்ள நெஞ்சம் வேண்டும், முடியாத கண்ணீர் வேண்டும், நீரே என்னை நடத்த வேண்டும். உறங்காத கண்கள் வேண்டும், உணர்வுள்ள நெஞ்சம் வேண்டும், முடியாத கண்ணீர் வேண்டும், நீரே என்னை நடத்த வேண்டும்.
கதவை பூட்டி தரை மட்டும் என்னை தாழ்த்தி இதயத்தை உம்மிடமேந்தி ஜெபிக்கின்ற வரமும் தாரும். அறைக்குள் கதவை பூட்டி தரை மட்டும் என்னை தாழ்த்தி இதயத்தை உம்மிடமேந்தி ஜெபிக்கின்ற வரமும் தாரும். உறங்காத கண்கள் வேண்டும், உணர்வுள்ள நெஞ்சம் வேண்டும், முடியாத கண்ணீர் வேண்டும், நீரே என்னை நடத்த வேண்டும். உறங்காத கண்கள் வேண்டும், உணர்வுள்ள நெஞ்சம் வேண்டும், முடியாத கண்ணீர் வேண்டும், நீரே என்னை நடத்த வேண்டும். ஜெப ஆவி என்னில் ஊற்றும் தேவா, ஜெப சிந்தை என்னில் தாரும் தேவா. ஜெப ஆவி என்னில் ஊற்றும் தேவா, ஜெப சிந்தை என்னில் தாரும் தேவா. ராக்கால தரிசனம் தாரும், அதிகாலை விழிப்பை தாரும், ஆத்துமா பாரம் தாரும், திறப்பிலே நிற்கவும் வேண்டும். ராக்கால தரிசனம் தாரும், அதிகாலை விழிப்பை தாரும், ஆத்துமா பாரம் தாரும், திறப்பிலே நிற்கவும் வேண்டும். உறங்காத கண்கள் வேண்டும், உணர்வுள்ள நெஞ்சம் வேண்டும், முடியாத கண்ணீர் வேண்டும், நீரே என்னை நடத்த வேண்டும். உறங்காத கண்கள் வேண்டும், உணர்வுள்ள நெஞ்சம் வேண்டும், முடியாத கண்ணீர் வேண்டும், நீரே என்னை நடத்த வேண்டும். ஜெப ஆவி என்னில் ஊற்றும் தேவா, ஜெப சிந்தை என்னில் தாரும் தேவா. ஜெப ஆவி என்னில் ஊற்றும் தேவா, ஜெப சிந்தை என்னில் தாரும் தேவா. உறங்காத கண்கள் வேண்டும், உணர்வுள்ள நெஞ்சம் வேண்டும், முடியாத கண்ணீர் வேண்டும், நீரே என்னை நடத்த வேண்டும். உறங்காத கண்கள் வேண்டும், உணர்வுள்ள நெஞ்சம் வேண்டும், முடியாத கண்ணீர் வேண்டும், நீரே என்னை நடத்த வேண்டும். சங்கீதக்காரனாகிய தாவீது சொல்லுகிறார், கர்த்தாவே நீர் என்னை காண்கிற தெய்வம், இதோ என்னுடைய உள்ளம் கரங்களிலே உன்னை நான் வரைந்திருக்கிறேன், உன் மதில்கள் எப்பொழுதும் எனக்கு முன்பாக இருக்கிறது என்று சொல்லுகிறார் ஆண்டவர். என்னோடு கூட சேர்ந்தவரை ஆராதிப்போம். ஆமென். என்னை கண்டார், என்னை கண்டார், உள்ளம் கையில் என்னை வரைந்து கொண்டார். என்னை கண்டார் இயேசு, என்னை கண்டார், உள்ளம் கையில் என்னை வரைந்து கொண்டார். கண்ணுக்குள்ளே என்னை வைத்து கடைசி வரைக்கும் காத்துக் கொள்வார். கண்ணுக்குள்ளே என்னை வைத்து கடைசி வரைக்கும் காத்துக் கொள்வார். ஓ என் ஜீவன், என் ஜீவன் எல்லாம் எல்லாம் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்முடைய கட்டுகளை அவிழ்க்க வல்லவர். சத்துருவின் எல்லா சதித்திட்டங்களை நம்முடைய வாழ்க்கையில் நிர்மூலமாக்க வல்லவர். மரணமே உன் கூரையே, பாதாளமே உன் ஜெயமெங்கே?
என்று சொன்னவர், சாவையும் நோயையும் வென்றவர் நம்மோடு கூட இருக்கிறார். கட்டவிழ்த்தார், என்னை கட்டவிழ்த்தார், சத்துருவை அவர் துரத்தி விட்டார். கட்டவிழ்த்தார், என்னை கட்டவிழ்த்தார், சத்துருவை அவர் துரத்தி விட்டார். சாபத்தையும் வியாதியையும் சாவினால் வென்று ஜெயம் கொடுத்தார். சாபத்தையும் வியாதியையும் சாவினால் வென்று ஜெயம் கொடுத்தார். பாருங்கள் நண்பர்களே, அப்பாவை பார்த்து சொல்லுங்க, என் ஜீவன் என் பலன் நீங்கள் ஆண்டவரே. ஓ ஜீவன் என் தேவன் எல்லாம் எல்லாம். Thank you Father Lord Jesus. பாவத்தின் அடிமைத்தனங்களை வாழ்ந்த எங்களை தேடி வந்து கேட்டவரே, நன்றி செலுத்துகிற மாட்டவரே. அப்பா பிதாவை என்று சொல்லத்தக்க நான் புத்திர சுவிகாரத்தின் ஆவியை கொடுத்து பிள்ளையாய் மாற்றினீரே, உம்மை ஆராதிக்கிறோம். மீட்டுக் கொண்டார், என்னை மீட்டுக் கொண்டார், பாவத்தில் இருந்து என்னை மீட்டுக் கொண்டார். மீட்டுக் கொண்டார், என்னை மீட்டுக் கொண்டார், பாவத்தில் இருந்து என்னை மீட்டுக் கொண்டார். சொந்த பிள்ளை என்று என்னை உறுதிப்படுத்த தன்னாவி தந்தார். சொந்த பிள்ளை என்று என்னை உறுதிப்படுத்த தன்னாவி தந்தார். கர்த்தருடைய வல்லமையான செய்கைகளை சொல்லி அவருடைய துதியை எல்லாம் பிரஸ்தாபப்படுத்துங்கள். பாருங்கள், ஆமென். அவர் நல்லவர், எங்கள் தேவன், எங்கள் ஜீவன் எல்லாம் எல்லாம். Father, we bless your name. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜெயம் கொடுக்கிற தேவனே, உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம். உம்மை ஆராதிக்கிற, உம்மை துதிக்கிற நம்முடைய பிள்ளைகள் வாழ்க்கையில் ஜெயம் உண்டாவதாக. ஜெயம் தந்தார் இயேசு, ஜெயம் தந்தார், சத்ருவின் மேல் அவர் ஜெயம் தந்தார். ஜெயம் தந்தார் இயேசு, ஜெயம் தந்தார், சத்ருவின் மேல் அவர் ஜெயம் தந்தார். உலகத்தின் மேல் ஜெயம் எடுக்க விசுவாசத்தின் வலிமை தந்தார். உலகத்தின் மேல் ஜெயம் எடுக்க விசுவாசத்தின் வலிமை தந்தார். இயேசு என் தேவன், இயேசு என் ஜீவன், இயேசுதான் எனக்கு எல்லாம் எல்லாம். இயேசு என் சொல்லுங்க, என் ஜீவனே, என் பலனே. அப்பாவை பார்த்து சொல்லுவோம், இயேசு என் தேவன். ஓ எஸ், எங்கள் ஜீவனின் அதிபதியானவரே, உம்மை உயர்த்துகிற ஆண்டவரே. மகிமைக்குரியவரே, எங்கள் ஜீவனின் அதிபதியே. இயேசு என் தேவன், இயேசு என் ஜீவன், இயேசுதான் எனக்கு. எங்களை கண்டவரே, எங்களை வாழ வைக்கும் தெய்வமே, எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்தி பிரபுக்களோடு உட்கார பண்ணுகிற எங்கள் தெய்வமே, எங்கள் கட்டுகளை அவிழ்க்கிறவரே, சத்ருவை எங்கள் வாழ்க்கையை விட்டு விலக்குகிறவரே, சாபத்தை, ஆண்டவரே, வியாதியை எங்களை விட்டு விலக்குவேன் என்று சொன்ன தெய்வமே, எங்களை பாவத்திலிருந்து மீட்டெடுத்தவரே, உயரத்திலிருந்து ஆண்டவரை கை நீட்டி ஜல பிரவாகத்தில் இருக்கிற எங்களை தூக்கி எடுத்தவரே, சத்ருவின் மீது ஜெயம் கொடுத்தவரே, உம்முடைய உயர்த்தலின் வல்லமை இப்பொழுது உம்மை ஆராதிக்கிற ஆண்டவரை எங்களுடைய வாழ்க்கையில் கிரியை செய்வதாக, எங்களை ஒரு விசை உயிர்ப்பிப்பதாக. என் நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன் என்று சொன்னவரே, பயப்படாதே, உனக்கு நான் துணை நிற்கிறேன், உன்னை மீட்டுக் கொண்டேன், நீ எனக்கு சொந்தம் என்று சொன்னவரே, உம்மை ஆராதிக்கிறோம், உம்மை உயர்த்துகிறோம். நீ சர்வ வல்லவர் கர்த்தாவே. ஜனங்களுக்குள்ளே உம்மை
துதிப்பேன். ஜாதிகளுக்குள்ளே உம்மை கீர்த்தனம் பண்ணுவேன். எங்கள் தேவனே, வானங்களுக்கு மேலாக உயர்ந்தது உமது மகிமை பூமி அனைத்தின் மேலும் உயர்ந்திருப்பதாக. டாடி, we give you glory. உமக்கு மகிமை செலுத்துகிறோம். எங்களை கண்டவரே, எங்கள் ஜீவனே, எங்கள் ஜீவனின் அதிபதியே, இயேசுவே, thank you. உமக்கு நன்றி.